அதான் சொல்லி श्रीशैले सदया पात्रं पात्रं दीप्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजानतरं लक्ष्मीनाथसमारम्भां नारदमध्यमाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन आद्यस्य कुलपते कुलाभिरामं श्रीमत्पदङ्गिरियुगलं प्रणमामि मूर्धना मुदं सरस्य महदाखभक्तनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहन भक्ताङ्गिरिरेणु परकाल श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवनजन्म प्रेमगङ्गादिलीले विनत विविध भूत राध रक्षैक दीक्षे सुधिशिरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु परस्मिन् सेमुषि भक्तिरूपा आराचर्य वससुधाम् उपनिषद्दुग्धाप्ति मध्योद्धृताम् संसाराग्नि विधीपनि यभगत प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्यागाद दूरस्थिताम् आनीतां निजाक्षरैः मनसः भौमापि पद्मन्यहम् तस्मै रामानुजार्याय परमयोगिने सूत्राणाम् अन्तर्ज्वरम् असीसमत् பார்த்தவன் 2வது அத்தியாயம் 3ஆம் பாதம் ஆத்மாவுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஆத்மா அதோட ஒரு சுருக்கம் போட்டிருக்கேன். அதிகாரமாக போட்டிருக்கேன் பாருங்க. நான் கொஞ்சம் நிதானமாக படிக்கிறேன். இதில் சந்தேகம் இருந்தா கேட்டேன். 2ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதம் சுருக்கம். முதல் அதிகாரம் வியத் அதிகரணம். ஆகாயம் படைக்கப்பட்டது. அதாவது எதிர்த்து வாதிடுறவா நம்மகிட்டே இருக்கிற சந்தேகம் வருது. சிலர் பார்த்தாக்க தத் தேஜோ அஸ்ருஜத, பிரம்மமானது தேஜஸை ஒளியை படைத்ததுன்னு இருக்கு. அப்ப என்ன தோன்றது, இதுக்கு முந்தினதான வாயு ஆகாசத்தை படைக்கலையா அப்படின்னு தோன்றது. இது நமக்கு நிச்சயம்தான். இன்னொருத்தன் சொல்றான் பிரம்மம் அல்டிமேட் கோல் இல்லை அப்படிங்கிறவன். பாத்தியா, பிரம்மத்தால் படைக்கப்படாது இருக்கு. பத்தியா வேதம் சொல்றது பாரு. நீ சொல்ற வேதையை எடுத்துக்காங்க. சாட்டன் கோட்டிங் த பைபிள்லாம் எடுத்து சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்றச்சே அதுக்கான எடுத்து என்ன ஆகாரியம் படைக்கப்பட்டது தான் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டார். முதல் அதிகரணத்துல இந்த பாதத்துல முதல் அதிகரணம் வியத் அதிகரணம். அதுல ஆகாயம் படைக்கப்பட்டதே. அடுத்து அப்படி என்ன பண்றது, அதுக்கு அடுத்தது வரைச்சே வாயு ஆகாய சொல்ல அதேவ பிராணான்னு, அதனால பிராணம் அப்படிதான் வந்துடும், தீர்ந்து போச்சு. 3வது தேஜஸ், ஒளிங்கிறச்சே ஒளிங்கிறது வேற, பரமாத்மாங்கிறது வேற அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இல்லை அதனால தேஜஸும் அவனால படைக்கப்பட்டது தான். அது அவனுடைய ஒரு பகுதி தான். அதாவது என்ன காரணம்னாக்க பகவான் சாம ஆகாயத்தை படைச்சிட்டு விட்டுட்டான்னாக்க அதுலேருந்து ஆரம்பிச்சு சப்த தன்மாத்திரை, ஒலி, காது, அந்த பின்னால் அந்த இதில் விட்டுருக்க பாருங்க 462 அந்த இதில் படைப்பு கரையம் போட்டிருக்க பாருங்க. முதல்ல ஆரம்பிச்சு வச்சுட்டா போகிறோம், மற்றதெல்லாம் அப்படியே தானாக நடக்கும். அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் லைன், நல்ல சுவிட்சை போட்டால் போகிறோம். முதல்ல இங்கேருந்து ஆரம்பித்து கடைசி மட்டும் அது அப்படியே கரெக்டாக போய் சேரும். நம்ம நடுவில் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பகவான் அதை மட்டும்தான் பண்ணுறான் போட்டிருக்கு, மற்றதையும் பண்ணல போட்டிருக்கு. அப்படி ப்ரொடக்ஷன் லைனாக இருந்தாலும் இதை ப்ரோக்ராம் பண்ணி இங்கே இது நடக்கணும், இது முடிஞ்ச உடனே இது இந்த இடத்துக்கு வரணும், இது எல்லாத்தையும் பண்ணணும். இது எல்லாத்தையும் ப்ரோக்ராம் இருந்தால் தானே வரும். தானாக முதல்ல பண்ணாமல் முதல்ல வந்துடாது. இந்த வரிசையாக பார்த்தீங்கன்னாக்க இந்த பிளேயிங் கார்ட்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு ஷேப்பில் விட்டுடும், ஒன்றை தட்டினா எல்லாம் கூட விழுந்துடும். அந்த மாதிரி இல்லை, ஒன்னொன்னையும் முதல்ல பிளான் பண்ணி இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுனா. அது மட்டும் இல்லாமல் ஆகாசத்துக்குள்ளேயே அவன் இருக்கான். ஏன்னா எங்கே நிறைஞ்சிருக்கான் இல்லையா, அவன் தான் வாயு. அதுலேருந்து வாயுவை படைக்கிறான், அதுலேருந்து ஒளியை படைக்கிறான், அதுலேருந்து நீரை படைக்கிறான், அதுலேருந்து பூமியை படைக்கிறான். அப்படி வரிசையாக வருது. எல்லாத்துக்கும் பிரம்மமானது தோன்றா துணையாக உள்ளே இருந்துன்னு படைக்க வைக்கிறான். நம்ம தான் பார்த்தோம், எல்லா அந்தரியாங்கிற அவர்த்த உள்ளே இருக்கான்ட்டு அவன் தான் இயக்கிறான்னு தவிர்த்து அது தானாகவே ஆகாயம் தானாகவே வாயு ஆறுதில்லை, வாயு தானாக ஒளியாகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவனுக்கு படைக்கப்பட்டது. ஒளியும் படைக்கப்பட்டது. இதுக்கு ரீசன் என்னன்னாக்க மூலப்பகுதி உள்ளும் உறைபவனான பரமாத்மாவாலேயே அவனுடைய முனைப்பினாலே ஆகாயம் அவனை உடலாக கொண்டதாக படைக்கப்பட்டது. நம்ம பார்த்தோம்,
பாலை தயிராக்குறது. என்ன சொல்கிறோம், பரிஸ்பந்தனம். இந்த பாலுக்கு கொஞ்சம் பிறகு ஊற்றுறோம், மறுநாளைக்கு தயிராட்டுறது. என்ன சொல்கிறான், இப்போ ஒன்றும் உர ஊற்றாத தானாக தயிராட்டுறது ஆகும். ஆனால் அது நமக்கு எடிபிள் ஃபார்மில் வராது, அது ஆகும். சரி, இப்போ அதுபா தானாக தானே அறுந்தது. அப்புறம் ஒரு இது உரவுத்தல் தேவை, வேறு இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஏஜென்சி என்ன? அப்படிலாம் இல்லை. இந்த பாலுக்குள்ளேயே நிறைய பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா தான் பாலை தயிராக ஆக்குறது. அது இல்லைன்னா ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல பால் வச்சுக்கோ, அதில் ஒரு ட்ராப் ஃபார்மாலின் விட்டுடும், அது பாக்டீரியாவாக கொண்டுடுது. அது தயிராகுமா? ஆகவே ஆகாது. எத்தனை தான் அப்படியே தான். அந்த மாதிரி உள்ள எல்லா லெவல்லையும் பகவான் இருந்துட்டே அதை மாற்றம் பண்ணிட்டே இருக்கான். நமக்கு அது வியக்தமா தெரியலனாலும் அவன் இல்லைன்னாக்க இது நடக்காது. இது ரெண்டாவது. ஆகவே உயர் பண்டங்கள் யாவும் அவனாலேயே படைக்கப்பட்டவை. அதாவது அவை உருமாற்றம் செய்யப்பட்டு பலபடியாக தோன்றுகின்றன. படைப்புன்னா என்ன? ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறது. ஒரு ரா மெட்டீரியலை நமக்கு தேவையான மெட்டீரியலா, நமக்கு எந்த உபயோகமாக இருக்குமோ அது மாதிரி மாற்றுறது. வெறும் இரும்பாக இருந்தது, அது லாய்க்காது. அது என்ன பண்ணணும், நல்லா தட்டி கொட்டி அதில் பண்ணி அதை ஸ்க்ரூ போட்டு ஒரு போல்ட் நட்டாக மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாற்றுறதுக்கு பேர் படைப்பு. மேனுஃபேக்சர் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் ரா மெட்டீரியல் முதல்ல வேணும். அப்புறம் அஃப்கோர்ஸ் மெட்டீரியல், மெஷின், மைண்ட் எல்லாம் ஒன்று இல்லை. அதெல்லாம் இந்த தான் ஆகும். ஆக மொத்தம் ஒரு லெவலில் இருக்கக்கூடிய பொருளை இன்னொரு பொருளை மாற்றுறதுக்கு அதுக்கு படைப்பு பேர். அது அதாவது அவை உருமாற்றம் செய்யப்பட்டு பலபடியாக தோன்றுகின்றன. அது என்ன பண்ணணும், உருமாற்றம் பண்ணி ஆகணும். பண்ணணும்னாக்க அதுவாக தானாக மாறவே மாறாது. அது ஒவ்வொரு லெவல்லையும் ஏதோ ஒரு உயிருள்ள அறிவுள்ள ஒன்று இருந்தாகணும். முதல்ல வரைச்ச அயன் பெரிய ப்ளூம்ஸ் வரும். ப்ளூம்ஸ்னாக்க ஒரு ஸ்கொயர் அபவுட் 4 இன்ச்சஸ் ஸ்கொயராக வரும். இது எப்படி நமக்கு அரையங்களும் ஸ்க்ரூவாக இருந்தது அப்படின்னாக்க அது ரோல் பண்ணணும். அது அரையங்குலத்துக்கு மேலே கூட ஒரு ராட்ஸாக கொண்டு வரணும். இந்த ராட்ஸை தனியாக எடுத்து கட் பண்ணணும். அதில் தலை அது ஃபோர்ஜ் பண்ணணும். அப்புறம் சைட்ஸ் இருக்கலாம், அதில் த்ரெட்டு போடணும். இல்லை, இதெல்லாம் பண்ணினா தான் ஆகுமே தவிர்த்து அது தானாகவே இவாளுக்கு போல்டட் விடும் போல் இருக்கு, தானே ஆரியன் ஆகாது. அப்போ அதில் உயிர் நாலெட்ஜ் இல்லை. இந்த நாலெட்ஜை வெளியிலிருந்து கொடுத்து அதை தனக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் எவன் பண்ணுறானோ அவனுக்கு இந்த பொருள் இதுக்கு லாய்க்கு, இது இப்படி பண்ணலாம், பண்ணினா இப்படி உபயோகப்படும் அப்படின்னு தெரியணும் அவனுக்கு. அந்த மாதிரி உள்ள அறிவுள்ளத்தினால தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது 3வது அதிகரணம் ஆத்மாதிகரணம். உடனே என்ன கேட்டான்னாக்க, நீங்க என்ன சொன்னீங்க, ஆத்மா படைக்கப்படுறது, அவன்கிட்ட ஆத்மாக்கள் தோன்றினு சொல்றது. அப்ப ஆத்மா படைச்சாம போடுறது. என்ன சொன்னோம், முதல்ல ஆகாயம் அவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு ஆர்கியூ பண்ணணும். வாஸ்தவம் ஒத்துணுட்டாங்க. ஆத்மா அவன்கிட்ட தோணுது, ஆகவே ஆத்மா படைக்கப்பட்டது அப்படிங்கிறான். நீ இந்த படைக்கப்பட்டு சொல்லிருக்கிய, படைக்கப்படலை, அது தானாகவே இருக்கு. அது அவங்க கூட ஒட்டின்னு இருக்கு முன்னாலேயே. அதை நம்ம எடுத்து, ஆத்மா படைக்கப்படுவதில்லை. உடலுடன் சேர்ந்தால் பிறப்பு என்றும் பிரிதல் இயற்பு என்றும் அமைகின்றது. ஆத்மா நித்தியம். ஆத்மாக்கள் எல்லா இடத்துலையும் இருந்துருக்கு. அது என்ன பண்றான்னாக்க, அதனுடைய வினைகளுக்கு ஏற்ப பகவான் படைக்கிறான். அதாவது அந்த கண்ணுக்கு தெரியாது இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை அதனுடைய வினைகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உடம்பை கொடுத்து அந்த உடம்போட அனுப்புறான். இப்போ இதுக்கு பேர் பிறப்புன்னு பேர். மாடு கண்ணுக்குட்டி போடுறது அப்படின்னாக்க, கண்ணுக்குட்டியை மாடு உருவாக்கிட்டா இல்லையே, ஆடுங்க வயத்துல அது இயற்கையாக உருவாச்சு. இப்போ முன்னால ஒரு பாட்டு இருந்தது, கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பையில் உயிருக்கும் அப்படின்னு. அது அந்த மாதிரி வரைச்ச தாய் வயிற்றுக்குள்ள சிசு இருக்கச்சே, இந்த சிசுக்கு என்னதான் தாய் சாட்டாலும் அது எப்படி இன்னொரு உயிரை வளர்க்கறது? தாயோட உடம்பு வளருது, அது வேற. ஆனால் அது தாய் வயிற்றுக்குள்ளே இன்னொரு உயிர் வளர்றது இல்லையா?
அது வளர்றதுக்கும் அவன் தானே வெளிப்பட்டிருக்கான். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா படைப்பும் பண்ணிருக்காங்க. இந்த படைப்பு, அதாவது தன் உடம்புக்குள்ளேயே இன்னொரு உயிரை வளர்த்து தாங்கி வளர்த்து அதை பிரசவிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? பெண்களுக்கு மட்டும்தானே இருக்கு. அப்போ முன்னால பிளான் பண்ணி தானே பண்ண படைச்சிருக்கான். அதுக்கு துணை ஆணுன்னு ஆணை படைச்சிருக்கான். இதெல்லாம் வெல் பிளான்டு அண்ட் ஒன்று டிபெண்டா பண்ணிருக்கு இல்லையா? அதுதான் அவனுடைய படைப்புன்னு பேரு. ஞாதிகரணம். சரி சுவாமி, இப்போ ஆத்மா படைக்கப்பட்டதில்லை, எப்போ இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா, ஞானமே வடிவானது. ஆன்மா ஞான வடிவமாகும். ஞானத்தை தன் பண்பாகவும் உடையவன். ஞான வடிவம்னாக்க அது தான் ஒளியா இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒளியும் விட செய்யும். தான் வெறும் நெருப்பா மட்டும் இருக்கு, ஆனா அது ஒளி விடுறதில்லை அப்படின்னாக்க, நம்ம தான் பார்த்தோம், நம்ம ஜாடராகினி அது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையும் அது எரிச்சு அவனுடைய கலோரிஃபிக் வேல்யூ எடுத்து நம்ம உடம்பை பில்டப் பண்ணுறதுக்கு, உடம்பை இயக்கத்துக்கு பட்டுறது. என்ன சொல்கிறோம்? உடம்புல சூடு இருந்ததுன்னா தான் அவன் உயிரோட இருக்கான்னு அர்த்தம். கேட்கல, அவனுக்கு சூடு சொல்லணும் இருக்கான்னு கேட்குற ஆபத்துனாக்க, அந்த மாதிரி உயிர் இருக்குன்னு அர்த்தம், சூடு இருக்கும் உடம்பு. ஸோ அந்த சூடு எங்கேருந்து வருது? வயிற்றுக்குள்ளேருந்து வருது. எந்த நெருப்பு நம்ம எரிக்கிறதோ அதே நெருப்பு நம்ம வயிற்றுக்குள்ளேருந்து எரிகிறது. ஆனால் அது ஒளி வருது அதுலேருந்து, யாருக்கும் தெரியலையே. அந்த மாதிரி அப்படி இல்லாமல் இந்த ஆத்மாவானது ஞானமாக உருவமாக ஞானத்தாலே ஆனதா இருக்கு. ஞானத்தை தன் பண்பாக உடையதா இருக்கு. அதனால அது இன்னொரு இடத்துலேருந்து வரக்கூடிய ஞானத்தை தான் அப்சர்வ் பண்ணிக்கிறது. அப்போ ஞானத்தை பண்பா இருக்குன்னாக்க ஸ்ட்ரெயிட்டாகவே அது எது வேணா எப்படி வேணா பண்ண முடியுமாண்ணா? இல்லை இல்லை, அதுக்குன்னு ஏற்ற ஒரு கருவிகள் இருக்கு. இந்த கருவிகளை வச்சுன்னா பண்ண போகுது. இது அடுத்தபடி பார்க்கும்போது அதான் பார்க்க போகிறோம். அதுக்குன்னு கருவி இருக்கு. பார்க்கறதுக்குன்னு ஒரு கருவி கண்ணு, கேட்கறதுக்குன்னு ஒரு கருவி காது. இதை வச்சா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மார்பு பிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த காலத்தில் இந்த லாடி பிடிச்சி பார்க்கறது உண்டு, செட்டாஸ்கோப் பிடிச்சி பார்க்குறேன். உடம்புல ஒவ்வொரு பகுதியில் வச்சா ஒவ்வொரு மாதிரி சவுண்டு வரும். அதை வச்சுட்டு உள்ள என்ன இருக்குதுன்னு அவங்க டாக்டர் ஊகிக்கிறான். அக்கா வயத்துக்குள்ள கோளாறு இருக்குன்னாக்க வயத்தில் செட்டாஸ்கோப் வச்சு பார்த்தா அவர் டாக்டருக்கு தெரியுது. அவர் படிப்பும் எக்ஸ்பீரியன்ஸும். அதெல்லாம் வயதில் ரெண்டு கோளாறுனா ஒவ்வொருத்தரும் ஆப்ரேஷன் பண்ணி என்ன இருக்கு வயிற்றுக்குள்ள பார்த்துட்டு இருக்காரா? இல்லை இல்லையா? அந்த மாதிரி அது அறியும் தன்மை அதுக்கு இருக்கு. கர்த்தர் அதிகரணம். சரி, இப்ப ஞானம் இருக்குன்னாக்க சும்மா இருக்காதே. இந்த ஞானத்தை எதுக்காக உபயோகப்படுத்தணும்? எனக்கு எல்லா ஞானமும் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு செயலும் இல்லைன்னாக்க, அதுக்கும் ஜடத்துக்கு என்ன வித்தியாசம்? ஞானம் உள்ளதுங்கிறது செயல்பட்டாகணும். அப்போ எங்கெல்லாம் ஞானம் இருக்கோ அங்கே செயல்படுறது. சின்ன மண்புழு, அதுக்கு ஞானம் இருக்கு. என்ன ஞானம் இருக்கு? இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சில சத்துக்கள் அதை தான் சாப்பிட்றது, சாப்பிட்டு எக்ஸ்க்ரீட் பண்றது, அது சத்தா இருக்கு திருப்பி. அந்த மாதிரி இது இதை மட்டும் தான் சாப்பிடும். அது மட்டும் இல்லாம ஞானத்தினால அது செயல்படுறதுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. புலி இருக்கு, காட்டில் தான் இருக்கும், அது மரத்தில் ஏறும். ஃபார் எக்ஸாம்பிள், பலா மரத்தில் ஏறுறதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா பலா மாதம் சீசன், சித்திரை மாதம், இங்கே பலாக்காய் தானாக பலா பழம் தானாக வெடிச்சிருக்கு. இதை சாப்பிடும்போது நமக்கு நம்ம விரும்பி சாப்பிடணும். யானையாக இருந்தால் அப்படியே வைக்க கப்புனு உள்ள போட்டுருக்கோம். ஏன் சார் இவ்வளோ அழகாக இவ்வளோ சிரமம்லாம் பட வேண்டாம், வேட்டையாட வேண்டாம், அடித்து கொள்ள வேண்டாம், சாப்பிடலாமுன்னாக்கா அது பிடிக்காது, சாப்பிட முடியாது. அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி ஒருத்தருக்கு அவாவா கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதுக்கு என்னத்தை தான் பலாப்பழம் நல்ல பழமாக இருந்தாலும் சரி, புலி சாப்பிட முடியாது, யானை தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி புலி அடிச்சு போடுற மானை யானை சாப்பிட முடியாது. ஆக அதுகளுக்கு உள்ள இதெல்லாம் அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானம் உடம்பை வச்சுட்டு அது செயல்படுறது. சரி, செயல்படுறது என்னாக்க அது தானாகவே பண்றதா? இஸ் இண்டிபெண்ட்? இல்லை. அப்போ இன்னொருத்தரோட தயவு பண்றது யாரு? நான் பகவான் தயவு பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டொமினியன் கண்டுபிட்டிருக்கீங்களா? யாராவது டொமினியன்? இந்தியா இஸ் an independent democratic
சாவரின் ரிப்பப்ளிக். ஒன்று அது இந்த 5 வார்த்தை தனித்தனியாக அர்த்தம் இருக்கு. தெரியுமா? ரைட். 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஸோ இந்தியா பிகேம் இண்டிபெண்ட். ஆனால் எப்போ 1950 இட் பிகேம் ஏ ரிப்பப்ளிக். என்ன டிஃபரன்ஸு? இந்த 47 30 மட்டில் 50 மட்டில் 3 வருஷத்துக்கு. அப்போ இந்தியா வாஸ் எ டொமினியன். அதாவது இந்தியா தன்னுரிமை பெற்றிருந்தாலும் இதோட செயல்கள் எல்லாம் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ இந்திய பார்லிமெண்ட்ல ஏதோ சட்டம் பாஸ் பண்ணினாலும் அது பிரிட்டிஷ் அரசருக்கு போய் அவர் கைத்தட்ட தான் செல்லும். அவருடைய வார்த்தை தான் கடைசியாக இருக்கும். அதனுடைய டொமினியனாக இருக்கும், பிரிட்டனுடைய டொமினியனாக இருக்குது. ஆனால் அப்புறம் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்ப, நாங்களே ஆண்டுகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த லெவலில் பிரிட்டிஷ் அரசியார் இருந்து ஆண்டிருந்தாரோ அரசு இருந்து ஆண்டாரோ அந்த லெவல் நாங்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துக்கிறோம் மக்களாலேயே. அதுதான் டெமோக்ராட்டிக். இப்போ அப்படின்னா மக்களாட்சி. டெமோக்ராட்னா தலைவர், அந்த ஆட்சியோட தலைவர் மக்களாலே இருக்கக்கூடியவர். சாவரின்னா இன்னொன்று சார்ந்திராத, எந்த வகையில் சார்ந்திராத. ஆக அந்த மாதிரி ஆத்மாவுக்கு இந்த மாதிரி இந்த சாவரினிட்டி உண்டா? தன் இஷ்டப்படியே செய்ய முடியுமான்னு முடியாது. செய்யலாம், இதை பற்றி அவருடைய விருப்பப்படி செய்ய முடியும். இப்போ இன்னைக்கு டொமினியன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கனடா, ஆஸ்திரேலியா, இதெல்லாம் அதில் பிரச்சனை கிடையாது. பிரைம் மினிஸ்டர் தான் உண்டு. ஆக்சுவலி அவருடைய தே ஆர் அண்டர் தி டொமினியன் கண்ட்ரோல் ஆஃப் டொமைன் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர். அது மாதிரி அப்படி ஆத்மாவும் இவன் இண்டிபெண்டாக இருக்கான். எதுக்கு? அவனுக்கு திங்கிங் பவர் இருக்கு, மற்றதை வாழ்கின்ற அறியும் தன்மையும் இன்னும் பிளான் பண்ணும் தன்மையும் இவருக்கு இருக்கு. இருந்தாலும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? இவன் எடுக்கிற ஃபர்ஸ்ட் டெசிஷன் இருக்கு இல்லையா, அந்த டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவன் அந்த வழியிலேயே அவனை எனர்ஜைஸ் பண்ணுறான். நீ தப்பாக எடுத்தேன்னாக்க தப்பாக தான் போய் சேருவேன், ரைட்டாக எடுத்தேன்னாக்க நல்ல வழிக்கு போய் சேருவேன். அவனை அந்தந்த வழியில் ஊக்குவிக்கிறதுக்கு அவன் மேலே அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கான். இது பராயத்தாதிகரணம். அதாவது இவனுடைய செயல்கள் யாவும் இறைவனுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டே இருக்கின்றன. பராயத்தாதி. ஆண்டவனின் ஆன்மாவின் செயல்பாடு பரமாத்மாவின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. அம்சாதிகரணம். அப்போ அப்படின்னாக்க ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சொல்றது? நீ சொன்னேன் ஆத்மா என்னைக்கு உள்ளதுன்னுட்டீங்க, அதுவும் ஞானமாக இருக்குங்கிறீங்க, ஞான குணமாக இருக்குங்கிறீங்க, அது தானாக செயல்பட முடியும் அப்படிங்கிற. ஆனால் அது வெறும் பரமாத்மா உட்பட்டு தான் பண்ணுறேன். அப்படின்னா ஆத்மாவுக்கு பரமாத்மா என்னது எந்த தொடர்பு அப்படின்னா அம்சாதிகரணம். இப்படிப்பட்ட ஆன்மா பரமாத்மாவை ஒத்து ஞான ஆனந்தங்களை உடையவனாய் அவனுடைய பிரிக்கவில்லாத பண்பாக வேறுபட்டு இருக்கிறான். பிரிக்கவில்லாத பண்பு அவனாலே தாங்கப்படுகிறான். அதனால ஆத்மா பரமாத்மா மாதிரியே இருக்கான், அவனாலே தாங்கப்படுறான். ஆனா இவன் எல்லாத்துக்கும் அப்சல்யூட் ஃப்ரீடம் கிடையாது எனக்கு. அதுதான் சொன்னோம். பிரிக்கவில்லாத பண்புன்னா பிரகாரி சம்பந்தம் சொல்ல சம்பிரதாய வார்த்தையில. பிரகாரேனாக்க எது அவனை விட்டு பிரிக்க முடியாதோ. இந்த 6ஆம் வெற்றி வரைக்கும் பாருங்க, அது உடையன்ட்டு. ராமனது கைத்தடி, ராமனது புத்தகம், இது உடைமைதான். ஆனால் புத்தகத்தை தனியாக வச்சுடலாம், ராமனை தனியாக வச்சுடலாமே. ஆனால் ராமனது உருவம், ராமனது புத்திசாலித்தனம், இதை பிரிக்க முடியுமா? முடியாது இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறத கூட பிரிக்கவில்லா தொடர்பு பண்பு இருக்க, அதுவும் உடைமைதான். ஆனா அதுக்கு பேர் தான் பிரகாரி சம்பந்தம் சொல்லும். ஆத்மா அம்சாதிகரணம். இப்படிப்பட்ட ஆத்மா பரமாத்மாவை ஒத்து ஞான ஆனந்தங்கள் உடையவனால் அவனுடைய பிரிக்கவில்லாத பண்பாக வேறுபட்டிருக்கிறான். ஆத்மா பரமனின் பிரிக்கவியலா பண்பால் தனித்து செயல்படுறையாயினும் செயல்பாட்டில் பரமனின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறான். இதனால் அவன் செயல்பாட்டிற்கேற்ப நல்வினை தீவிரங்களை அடைகிறான். பரமாத்மா அவனுக்கு செயல்பட துணையாகிறான். புரிகிறதா?
நம்ம இந்த அதிகாரம் இந்த இந்த பாதம் முழுக்க பார்த்தோமே, இதுதான் ஜிஸ்ட். இதில் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? புரியுற மாதிரி இருக்கு, ஆனால் புரியலன்னு சொன்னீங்களா? இப்போ சொல்லுங்க, இப்போ யாருக்கா சந்தேகம் இருக்கா? உமா சொல்லுங்க. அதான் சொல்றேன். அதாவது நம்ம வந்து சில இது வந்து எப்பயும் கேட்டதே தான், திருப்பி திருப்பி கேட்கிறோம். அதாவது சுக துக்கத்திற்கு வந்து நாம தான் காரணமா, பிரம்மம் காரணமா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அடுத்து ஏன்னா பிரம்மம் தான் காரணம்னா நமக்கு என்ன செயல் சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த செஸ் காயின் எக்ஸாம்பிள்லாம் சொன்னீங்க. அப்புறம் அடிக்கடி வருது, நம்ம இனிஷியலா நம்ம செய்யற ஒரே ஒரு டீட், அதாவது ஒரு ஆக்ஷனுக்கு மட்டும் நமக்கு சுதந்திரம் இருக்கு. இப்ப நம்ம எடுத்த உடனே நம்ம தப்பானதை எடுத்துட்டோம்னா அந்த வழியாவே நம்மள வந்து உந்தி கொண்டு போய் அதுக்குரிய இதெல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டும் வருது. இப்ப செயல் புரியறது ஜீவன் தான், அது அதுல எந்த டவுட்டும் இல்ல. செயல் புரியும் திறன் வந்து பிரம்மத்தால் தான் கொடுக்கப்படுது, நமக்கு திறனும் வந்து அவர் தான் கொடுக்கிறார். நம் செயல்களுக்கு நாமே தான் அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் கடைசியா என்ன பண்றாரு, அவரே நம்மள எடுத்துன்னு போனாலும் பிரம்மத்தாலேயே கொடுத்தாலும் அப்புறம் நம் செயல்களுக்கு நாம் தான் பொறுப்பு, பிரம்மம் இல்லைன்னு முடிகிறார். இது இதுதான் நம்ம வந்து அப்ப வந்து நம்ம சுக்க துக்கத்துக்கு வந்து நாம் தான் காரணம் அப்படின்னு நாம தான் பொறுப்பேத்துக்கணும், பிரம்மம் காரணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம வந்து இல்ல. அது என்னது, அவரே நம்ம செயல் துக்கத்துக்கு நம்ம துக்கம் வந்தா அவரை தான் போய் கேட்கறோம், வேற வழியே கிடையாது, நமக்கு வேற வழி வேற இல்ல. இப்ப எதுவுமே வேண்டாம், வேண்டுதலே இப்ப வேண்டாம், வேண்டவே நீ தான் கொண்டு போற, ஒண்ணும் வேண்டறதுக்கு இல்ல அப்படின்னு ஒரு நேரம் தோன்றினாலும், ஆனா நம்ம வேண்டதான் சொல்லுறது, நம்ம எதையாவது ஒண்ணு கேட்க சொல்லுறது, நமக்கு கேட்காத எப்படி இருக்க முடியும்? ஏதாவது ஒரு வாண்ட் வருது, அது எங்கேயும் நம்மள வெளியில கிடைக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல, ரூபா கொடுத்தா கிடைக்கிற மாதிரி இருந்தா வாண்ட் சிலது வாங்கிக்கலாம். சில வாண்ட் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்காது, அவர் சாமி கொடுத்தாதான் கிடைக்கும்ன்ற வாண்ட வந்து நாம வந்து வேண்டி வேண்டிதான் இருக்க வேண்டியதா இருக்கு, வேண்டதெல்லாம் வந்து செய்யாம இருக்க முடியல. அதான் உண்மையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுல ஒரு 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 சக்கரத்துல மாட்டி இருக்கும், ஒரு சக்கரத்துல மாட்டி இருக்க மாதிரி தெரியுது. இதான் எனக்கு புரிஞ்சது. எனக்கு ஒரே இதுல வந்து ஒரு துக்கம் வேற வருது, இந்த மாதிரி ஒரு சக்கரத்துல மாட்டி இருக்கமே அப்படிங்கிற ஒரு ஒரு துக்கமும் வருது. இப்போ நீங்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எழுதியிருப்பீங்க, பரீட்சை எழுதிருக்கீங்க இல்லையா? எழுதியிருக்கோம். ஏபிசிடி ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 1 வேர்டு தான், சரியா? அதுல வந்து ஏதோ ஒண்ணுதான் கரெக்ட், மற்ற 3ம் அதை ஒத்த மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டா தப்பு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒத்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறச்சு அப்ப அந்த கரெக்ட் ஆன்சரை செலக்ட் பண்றது யாருடைய பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு. நான் கரெக்டாக செலக்ட் பண்ணேன்னாக்க எனக்கு 1 மார்க் உண்டு, தப்பாக செலக்ட் பண்ணேன்னாக்க -மார்க் ஒன்று போயிடும். இப்போ ஆக மொத்தம் நமக்கு எல்லாத்தையும் முன்னாலே வச்சிருக்கான் வழியை, இது ரைட்டு இது ராங்குன்னு. நம்ம ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணணும், இந்த வழி ரைட்டா ராங்கா. ரைட்டானாக்க அதை தான் நம்ம தெரிஞ்சுருக்கணும். அது இல்லைன்னாக்க நம்ம வந்து ராங் சைடு தான் போயிட்டு. அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். முன்னால் ஐபிஎம்மில் கம்ப்யூட்டர் இது அது எங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதுக்கு முதல்ல இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் வச்சாங்க. ஐக்யூ கொஸ்டின் 100 கொஸ்டின் 100 நிமிஷம். இந்த கொஸ்டினை எல்லாரோட ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் எல்லாருமே, ஆனால் அந்த டயத்துக்குள்ளே பண்ணணும். அதாவது வாட் ஸ்ட்ரைக்ஸ் யுவர் மைண்ட், ரிஃப்ளெக்ஸ் குவிக்காக இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான். அதில் ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க்கு, ராங் ஆன்சருக்கு -1 மார்க். நீங்கள் 50 ரைட்டாக எழுதி 50 தப்பாக இருந்ததுனாக்கா 0 மார்க். நம்ம என்ன நார்மலாக இருந்தோம்னா நான் 50 ஈஸியாக எழுதிக்கேனே அப்படின்னு தோணும். இல்லை, நமக்கு ராங்கு தான் போகும். அதுபோல் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இந்த மல்டிபிள் சாய்ஸில் நம்ம எதை எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டே விடுறோம். இப்போ இன்னொரு இது சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னாக்க, ஐயா எனக்கு வந்து நான் முட்டாள், எனக்கு ஆனாவனாவே தெரியாது, என் முன்னால் இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினை கொண்டு கொடுத்து இந்த ஆன்சர் பண்ணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பண்ணார். ஆனால் எனக்கு என்ன வேணும்? எனக்கு அதுதான் வேணும், உன்னோட திருவடி வேணும். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ அவங்களும் சேர்த்துக்கணும். இதுதான் அவன் இஷ்டப்படி போகுது. அவன் என்ன பண்ணுவான்? அவன் வந்து
இந்த அறிவெல்லாம் சொல்லணும் தேவையில்லை. அது இல்லாமலேயே அவன் தன் ஸ்பெஷல் பவர்ஸ் உபயோகப்படுத்தி அவன் தனக்கு சேர்த்துக்கும். ஒரு நல்ல உதாரணம் என்னன்னாக்க, அழகியமால அழகிய மனவாளச்சியர்னு ஒருத்தர் இருந்தார். அழகிய மனவாளன்னு பேர், இயற்பெயர். அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் பெரியவாச்சாம்பிள்ளை சிஷ்யராக இருந்தார். பெரியவாச்சாம்பிள்ளை நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இவருக்கு ஒன்றும் படிப்பில் ஒன்றும் ஏறலை. இவர் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்கனாக்க, மடைப்பள்ளியில் களிய கைங்கரம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு அவர் களிய கைங்கரம் பண்ணிட்டு வெளியில் வரைச்ச அங்கே பேர் 4 பேர் ரொம்ப காரசாரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். இவர் ஜஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இங்கே எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டார். அவள் எல்லாரும் இவன் முட்டாள்னு தெரிஞ்சுட்டு முசலக்க சிலையம் முட்டாள். ஓஹோ, நான் அதை அந்த வார்த்தைக்கு மனசை ஞாபகம் வச்சுருந்தேன். அப்புறம் பெரியவாச்சாம்பிள்ளை சாப்பிட உட்காந்தார். சாப்பாடு போட்டுச்சு. அவர்கிட்ட கேட்டார், சுவாமி முசலக சிலை என்ன சாஸ்திரம்னு கேட்டார். அவர் கேட்டார், அவருக்கு யார் சொன்னா இது? இன்னார் சொன்னார். எப்போ? இதுனால. முட்டாளே, முசலக சிலைன்னாக்க உலக்கை கொழுந்து. உலக்கை ஒரு மரத்திலிருந்து அது காஞ்சி போனோம், அதை வெட்டி எடுத்து அதெல்லாம் சீசன் பண்ணி அதுக்கு பின்னாடி பூன் போட்டு வச்சிருக்கு. அது என்னைக்காவது முளைக்குமா? அது அந்த மாதிரி தான் உனக்கு புத்தியே வராது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு. அவருக்கு உடனே ரொம்ப வருத்தமாக போச்சு. அவர் காலில் திடீர்னு விழுந்தார். சுவாமி, அடியனை என்ன செய்வது தெரியாது, அடியருக்கு ஞானத்தை கொடுக்கணும். பெரியவாச்சாம்பிள்ளையோட கிருபையினால அதே அழகிய மனவாளர் நல்லா தெரிஞ்சுண்டு சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் பெரிய பண்டிதராக ஆனது மட்டும் இல்லாமல் ரகசிய ஞான தீபம், ஞான பிரகாசிகை ரொம்ப ஒரு டஃப்பான பிலசாபிஸ், வைஷ்ணவட்டி பிரின்சிபிள். ஞான தீபம் எழுதினார். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஞான பிரகாசிகை தானே எழுதினார். அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதை 700 ஸ்லோகத்துக்கும் தமிழில் வெண்பாவை எழுதியிருக்கார். 700 ஸ்லோகத்துக்கும். அவ்வளவுதான் ஆனார். எதனால? அவருடைய கடாட்சத்தினால. இப்போ எதனால சொன்னார்? எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும், நீ அது சொல்லும் அப்படிலாம் கேட்குற. எனக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் சரணாகதி. சரணாகதி பண்ணுறச்சு என்ன சொல்கிறோம்? சுவாமி, நீ தேர்தட்டில் உட்காந்துட்டு அர்ஜுனனுக்கு ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் இல்லாமல் சொன்னீங்க. இதெல்லாம் காதில் விழுந்த மாதிரி இருக்கிறது ஒன்றும் ஏறலை. எங்களால் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற நிலைமையில எதுவும் பண்ண முடியல. நீ தான் காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் வி பிலீவ் யூ 100%. அர்ஜுனன் சொல்கிறான், சிஷ்யத்தோகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படிங்கிறான். சிஷ்யத்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். இத்தனை அர்ஜுனன் பேசிட்டு இருந்தான். உடனே கேட்கணா இடையா அப்படின்னு பேசிட்டு இருந்தான். இப்போ இந்த குழப்பம் உடனே கேட்கணும், நான் உன்னுடைய சிஷ்யன், இது மட்டும் நான் உன்னுடைய அத்தை பிள்ளைன்னு சொல்லலை, நான் உன்னுடைய சிஷ்யன். சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் உன்னை தடமடைந்த எனக்கு நல்லது ஏதோ அது நீ கேளுங்க. அந்த மாதிரி எது நல்லதுன்னு செலக்ட் பண்ண எனக்கு தெரியலை. நீ இந்த நல்லதை செலக்ட் பண்ணி என்னை கொண்டு போகணும், கூட்டிடணும் அப்படின்னு நான் மட்டும் விட்டுடுறோம். இந்த இந்த நிலைக்கு வர சரணாகுது. இது வர்றது கஷ்டம். ஏன் அப்படின்னாக்க, நமக்கு கொஞ்சம் நிறைவு இருக்கு இல்லையா? ஆத்மா ஞான வடிவானவன், ஞானத்தை பண்பாக விடுவன். இந்த ஞானத்தை எடுக்கிறோம். அதாவது எனக்கு தெரியும் அப்படிங்கிறச்ச நான், எனக்கு என்னது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற மட்டும் இது வராது. நீங்கள் சொன்னாலும் செஞ்சால் சரியா இருக்குன்னு விட்டுனேன். அதெல்லாம் இல்லாமல் நமக்கு ஏன் தோன்றதுனாக்கா, இதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறது தான். இங்கே என்னுடைய மருமக்களுக்கெல்லாம் இங்கே அந்த மாதத்தில் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணாக்க அது ஏதாவது நடந்துருக்கோம். எங்கள் அம்மா என்ன பண்ணு புலம்பிட்டே இருப்பேன், வராது பண்ணல, இது பண்ணல, இது பண்ணல, இது பண்ணிட்டு. நான் பேசாமல் இருந்தேன்னாக்க நான் திட்டுவள். இடிச்ச பிள்ளை பாரு உட்காந்துட்டு இருக்கான் பாரு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, கவலையே இல்லை அப்படின்னு. 1 மணி நேரம் புலம்பிவிட்டு பெருமாள்கிட்ட போய் நான் சொல்லுவேன். அப்புறம் நீ எதை 1 மணி நேரம் கழிச்சு முடிவுக்கு வந்தியோ அதை முதலே நான் முடிவுக்கு வந்துட்டேன். நீ வீணா புலம்பிட்டு இருந்தேன். எது நம்ம கையில் இல்லையோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் யாரோ ஒருத்தர் சொல்கிறேன், அவனை வாழை மரம் கட்ட சொல்கிறேன், அவன் வரல, நான் என்ன பண்ண முடியும்? வந்தால் தான் முடியும். என்ன பண்ணலாம்? அப்போ இந்த ஃபோனில் வசதிலாம் கிடையாது. இல்லை, நான் நேராக போய் பார்த்துன்னு இருக்கோம், எங்கே இருக்கான்னு தெரியாது. இப்போ என்ன பண்ண முடியும்? அதனால எதை நம்மால் பண்ண முடியாதோ, which cannot be cured, has to be endured. சில வியாதிகளுக்கு மருந்தே கிடையாது, வாங்கின்னு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு ஐயா வந்துட்டேன்னாக்க அது ஜாஸ்தியாக குறையாது. அது மாதிரி
இந்த உடம்புங்கிறது ஒரு வியாதி தான். இந்த வியாதியை வாங்கிட்டு நான் தகுந்திருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரே புகழ் லாபம் தான். எப்பா எனக்கு இந்த வியாதியை போக்கி விடுன்னு கேட்கலாம், பிரார்த்தனை பண்ணணும். அவன் என்ன பண்ணுவான்னாக்க, அவன் நமக்கு என்ன உண்டு என்ன தெரியும், நம்ம அவனை அடையணும் இருந்தாலும் அதுக்கு ஒரு எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதுக்கு தகுதியும் விருப்பமும் வேண்டும். அது நமக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய தகுதியையும் விருப்பத்தையும் நல்லா அறிவான். நம்ம விரும்பலாம், ஆனால் தகுதி இல்லை. அதாவது என்னுடைய தீவினைகள் நல்வினைகள்லாம் இருக்கு, அதை அனுபவிச்சு விடணும். அது மேலே வெயிட் பண்ணி அப்புறம் தான் கொடுக்கணும். அது மாதிரி வி ஹேவ் டு வெயிட் ஃபார் எவ்ரிதிங். அவன் நிச்சயமாக நல்லது கொடுப்பான். அந்த நம்பிக்கை ஒரு மகா விஸ்வாசம் இருந்ததுனாக்க அவன் நம்ம நல்ல வழி எடுத்துடணும். நான் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் பார்த்துருக்கேம்மா. நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இளைஞரான சமயங்கள் என்னுடைய ஆஃபீஸ் காரியத்துலேயும் வந்திருக்கு. அப்போல்லாம் பெருமாள் தான் எப்படியும் நடத்திட்டு இருக்கான். ரொம்ப இளைஞரான சமயம்லாம் வந்திருக்கு. அது கொஞ்சம் சிரமம் தான் வருது. ஹேவ் டு வெயிட். அது நம்முடைய அறிவு இருக்கு இல்லையா, அறிவு சும்மா விடாது. நம்ம ஏதாவது செய்ய சொல்லணும், அது பண்ணணும் இது பண்ணுன்னு சொல்லணும். அதனால கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அறிவை தூக்கி வச்சுக்கிட்டு, நாங்கிறது என்ன தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க திருப்தியில் விழுந்தா நடக்கும். புரியுதாம? புரியுது சாமி, புரியுது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லாம் வந்துடும் ஒரே நேரத்தில். நாங்களாம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் வந்து எப்பவுமே ஒரு இரும்புக்கு காய்ச்சி 4 அடி அடிச்சாலும் அது ஏதாவது ஷேப் ஆகும். அது தானா அப்படியே இருந்தால் தானாவே இது ஆயிடாது. அது மாதிரி தான். சரி, அடுத்தபடி நம்ம 2வது அத்தியாயம் 4வது பாதத்துக்கு போறோம். நம்ம இதுல என்ன பண்றோம்னாக்க, இப்ப நம்ம ஆத்மாவை பத்தி பார்த்தோம் இல்லையா, இந்த ஆத்மா ஞான வடிவானது, ஞானத்தை பண்பாக உடையது அப்படின்னு சொல்றோம். இந்த ஞானத்தை பண்பா இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா சரி, இந்த அந்த அந்த ஞானத்தை பண்பா இருக்குன்னா என்ன பிரயோஜனம்? சார் இவர் ஒரு நல்ல தச்சர், பிரமாதா பண்ணக்கூடியவர் அப்படின்னா, ஆனால் அவர் கையில உளியோ தமரோ எதுவும் கிடையாது. என்ன பண்ண முடியும் அவரால்? இப்போ அவர் கருவி வேண்டிருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவுடைய ஞானமாகிற பண்பு வெளிப்படுறதுக்கு என்ன வேண்டியிருக்குன்னாக்க, ஞான இந்திரியங்கள் வேண்டியிருக்கு. சரி, ஞான இந்திரியங்கள் இருக்கு, இதெல்லாம் தெரியறது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னாக்க, செய்யறதுக்காக கர்மேந்திரியங்கள் இருக்கு. ஸோ 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள். எது? இதனுடைய ஆத்மாவுடைய ஞான வெளிப்பாடு. ஞானேந்திரியங்களால வெளியிலிருந்து ஞானத்தை கிரகிச்சுக்கிறது, இன்புட் டிவைஸ். அதில் வந்ததுக்கு அப்புறம் தன் புத்தியில் யோஜனை பண்ணி இன்னது பண்ணலாம் இன்னது பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறது. இது எடுக்கிறது இந்த ஆத்மாவோட சேர்ந்து மனத்தில் தூண்டுதலாக இருக்குது. ஆத்மா தான், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நல்லா தெரியுது இது தப்பு, இதுக்கு இது நல்லதுன்னு. அந்த முடிவெடுக்கிறது இந்த ஆத்மா. இதால மனத்தில் தூண்டுதலால வருது. மனங்கிற மந்திரி இருக்கு இல்லையா, அந்த மந்திரி மிஸ்டைரக்ட் பண்ணாங்க வாய் திண்டாடுறதுக்கு ஆத்மா தான். நாய் குறைச்சி குட்டி குறைச்சி நாய் தினல் வச்சுதாங்கிறதே போகும். அதனால தான் அப்போ டெசிஷன் கரெக்டாக எடுக்கணும். அப்புறம் செயல்படுறதுக்காக நமக்கு 5 இருக்கு, செயல்பொறிகள். ஆகவே இந்த 10 பொறிகளும் அதுக்கு அதை லீட் பண்ணக்கூடிய மனமும் இதெல்லாம் ஒரே மாதிரியாக இருந்துதாங்க தான் நமக்கு எல்லாம் நடக்கும். இப்போ இந்த பொறிகள்ங்கிறது என்ன? இதுல வேதத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்க 2 கட்டம்னா சொல்லி வச்சு போச்சு. அது ஆரம்பிச்சோமே, எது முதல்ல இருந்தது? சதேவ சௌமியாய் தமக்கிற ஆசீத், மாதிரி அசத்வாய் தமக்கிற ஆசீத், ஒன்றும் இல்லாமலே இருந்தது. அப்ப என்னதான் இருந்தது? இன்னும் ஒண்ணும் இல்லை. முதல்ல இருந்தா அப்புறம் வந்துதா பொறிகள்லாம் வந்தது முதல்ல. அப்போ என்ன தெரியுதுனாக்க, ஒண்ணும் இல்லாம இருந்தது, பொறிகள் முதல்ல வந்ததுன்னு சொல்றச்சு. ஸோ பிரம்மத்துக்கும் பொறிகளும் சம்பந்தம் இல்லைன்னு தோன்றது அப்படிங்கிற அர்த்தம். இது சதமத பிராமணத்துல இது மாதிரி இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு 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 வாக்கியம் வந்துருக்குன்னா, பாத்தியா நீ சொன்னீங்க அது இல்லை, பாத்தியா இது வரைப்பார், நீ சொல்ற உபனிஷத்துல வாதத்திலேருந்து எடுத்து காமிக்கிறேன் பாரு, அப்படியே எடுத்து காமிக்கிறார். அப்போ அது சிலத்தை தீர்த்துச்சு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன, பொறிகளுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிராணன்னு பேர். ஏன்னா எந்த பொறியும் வேலை செய்யணும்னாக்க பிராணன் இருக்கணும். பிராணன் அப்படிங்கிறது காத்து தான். ஆனா வெளியே இருக்கிற காத்து மாதிரி இல்லை. எந்த காத்து ஆத்மாவோட ஒட்டின்றே இருக்கலாம் எப்பவும், அதுதான் பிராணன்.
என்ன சொல்றோம், பிராணன் போயிடுத்து அப்படிங்கிறோம். அந்த மாதிரி பிராணங்கிறது அதை சேர்த்து முடிதான். ஒருத்தர் இறந்துட்டார், பிராணங்கிறது காத்து தானேனாக்க அதுக்கு மூச்சில் பம்பை வச்சு அடிச்சாக்க உயிர் வந்துடுவா, வராது இல்லையா? அந்த மாதிரி இந்த பிராணனையும் ஆத்மாவையும் சேர்த்து வைக்கிறது யாரு? முன்னாலே பார்த்தோம் பிராணாதிகரணத்துல, பிரணயதி இது பிராணஹா. பிராணம் சொன்னாக்க பரமாத்மாவைத்தான் குறிக்கும். முன்னாலே பார்த்தோம். ஏன் பிரணயதி, மூச்சு விட செய்கிறான். எவன் மூச்சு விட செய்கிறானோ அவனுக்கு பேர் பிராணன்னு பேரு அப்படின்னு முன்னாலே பார்த்தோம். கிட்டத்தட்ட அதோட தொடர்பு மாதிரி தான் இது. அவன் தானா மூச்சு, எத்தனை ஸ்டில் பார்ன் பேபி வருது. அதனால உயிரையும் மூச்சையும் ஒன்று சேர்த்து வச்சு அதை நம்ம உள்ள அடைச்சி வச்சிருக்காம பாருங்க, அவன் தான் பிராணன். அதுதான் இல்ல சதபத பிராமணத்துல வருது. அசத்வாயுதமக்ர ஆசீத் ததாஹு கிம் கிம் ததாசீத் ருஷயோ பாவதே அக்ரே ஆசீத் கேதே விஷயः கேதே ருஷயः இது பிராணாபாவ ருஷயः. அசத்வாயுதமக்ர ஆசீத், இன்மையே முதலில் இருந்தது. ததாஹு கிம் ததாசீத், அது என்னது இருந்தது, எதனால, எது எப்படி, அது 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 எதுலேருந்து அதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன வந்தது? அது ருஷயோவாவதே அக்ரே ஆசித், ருஷிகள் தான் அதுலேருந்து முன்னால வந்தாங்க. கேள்வி என்னன்னாக்க ஒண்ணுமே இல்லாம தான் முன்னால் இருந்தது அப்படின்னாக்க அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுலேருந்து வந்தது ருஷிகள் முன்னால வந்தாங்க. கேத ருஷேகா, அந்த ருஷிகள்லாம் யாரு அப்படின்னாக்க பிராணபாவ ருஷேகா, பிராணங்கள் தான் ருஷிகள். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் டிஸ்கரண்ட். அப்போ இன்மை முதல் இருந்தது, பிறகு என்ன இருந்தது? ரிஷிகளே முதல் இருந்தனர். யார் அந்த ரிஷிகள்? பிராணங்களே இந்த ரிஷிகள். அப்போ என்ன தெரியுது? பிராணங்களுக்கு உற்பத்தி விநாசம் இல்லை. ஸோ இது பிரம்மத்து சம்பந்தமே சொல்லலை இல்லை. அதனால இந்த ரிஷிகள் அப்படின்னு சொல்ற பிராணனானது எவர் எக்ஸிஸ்டிங், அதுக்கும் பிரம்மத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது பூர்வபக்ஷம், முன்னால வாதி. இப்போ இதுக்கு என்னன்னாக்க, முன்னால ஒரு கதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சாக்ரான உஷஸ்தின்னு ஒருத்தர், சாக்ரான உஷஸ்தி ஒருத்தர் தன்னுடைய மனைவி, இளம் மனைவியோட தன் ஊர்ல பஞ்சமா இருக்குன்னு வெளியில யாகம் நடக்கிற இடத்துக்கு புறப்பட்டு போயிட்டு இருந்தார். போற வழியில உயிர் போயிடும் போல இருந்தது. அப்ப அங்க ஒரு யானைப்பாகன் யானைக்கு கொடுக்க ஏதோ தானியத்தை வச்சுட்டு இருந்தான். அதை அவங்ககிட்ட இருந்து கேட்டு இறந்து யாசகம் பண்ணி வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு அவன் தீர்த்தம் விட்டான், சாப்பிட மாட்டேன், தீட்டு விட்டார். அவன் கேட்டான், ஏன் சுவாமி இதை வாங்கி சாப்பிட்டீங்களே, அது நான் சாப்பிட்ட மிச்சம் சாப்பிட்டீங்களே, இப்போ தீர்த்து சாப்பிட மாட்டேங்க தீட்டுங்கிறேன்னு. அப்போ எனக்கு உயிர் போயிட்டு போல் இருந்தது, அதனால சாப்பிட்டேன், இப்போ எனக்கு உயிர் வந்துட்டு நான் இப்போ போய் ஒன்று சாப்பிட்டேன், அது தீட்டு அப்படின்னார். ஞாபகம் இருக்கா? அந்த சாக்ரான உஷஸ்தி தான். அந்த ராஜா யாகம் பண்ணுற இடத்துக்கு போய் சேர்ந்தார். போய் சேர்ந்த உடனே இவர் அவரோட திறமையை அறிஞ்சு ராஜா அவரை தலைமையாக, அந்த யாகத்தை தலைமையாக போட்டார். அப்போ அவர் அப்போ என்னன்னாக்க அவர் சொன்னார், நம்ம வேள்வி நம்ம இந்த தலைவனுடைய பண்பை பாடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சார். தன்னுடைய மற்ற வேலையாளர்களை பார்த்து எல்லாரும் அந்த பண்பை பாடுவோம். யாரு அப்படின்னு, அந்த தலைவன் யாரு? சர்வாணி ஹவா இமானி பூதானி பிராணோவாவி சம்விசந்தி. அதாவது எதுனாக்க எல்லா பிராணிகளும் பிரளய காலத்துல அவன்கிட்டயே ஒடுங்குகின்றன, அவனிடம் வெளியே வருகின்றன. அது யாருன்னா பிராணன். புரியுறதா? முதல்ல என்ன சொன்னா? ருஷிகள்னு சொன்னா. ருஷிகள்னா யாரு? பிராணன். பிராணன்னா யாருன்னா பிரளய காலத்துல எல்லா பிராணிகளும் யார்கிட்ட ஒடுங்குறதோ, அப்புறம் யார்கிட்ட வெளியில வருதோ, அதுக்கு பேர் தான் பிராணன். அப்போ இந்த பிராணன்னா யாரு அப்படின்னாக்க பகவான் தான். அதுதான் சொல்லுவார். பழைய காலத்தில் இங்குள்ளவையாகவும் பிராணங்களை ஒடுங்குகின்றன, அது நின்று வெளிவருகின்றன. அது யாரு? பரமாத்மா. இதுல முதல்ல போர்ச்ச இன்னொரு அடுத்த ஒரு இலக்கண பிழை சொல்றார். ருஷயானாக்க பல ரிஷிகள் பன்மையில இருக்கு. பரமாத்மா ஒருத்தர் தானே பன்மையா? அப்ப இல்லையே. அது என்ன சொல்றீங்கன்னாக்க, ருஷயோன்னு சொல்றச்சு மரியாதை பெண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? அவன் அவள் மரியாதையா அவர்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அது பன்மை தானே அது.
அதே மாதிரி மரியாதை பன்மையாக சொல்லியிருக்கு. அதனால இன்னொன்னும் இலக்கணத்துல செய்யுள்ள சிலது வந்துதானாக்க அதை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். செய்யுள்ள அது அமைதியா இருக்கும், அதை நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒற்றளபடை, உயிரளபடைன்னு அளபடைன்னு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பாட்டில் தான் செய்யுள்ள தான் ஒருமையை தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் வராது. அது மாதிரி அது ஒருமைக்கு பன்மை போட்டது சாந்தசம் ரிஷிகள் வாயிலிருந்து வந்திருக்கு. அதை அப்படியே எடுத்துக்கணுமே தவிர்த்து அதை வந்து இதாக பன்மையாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு. பிரளய காலத்தில் உள்ளவையாகவும் பிராணனிலே ஒடுங்குகின்றன, அதென்று வெளிவற்றின பரமா. அது யாரு? பரமாத்மா. அதனால அப்போ இப்ப என்னாச்சு? இந்திரியங்கள் எல்லாம் வேற. அதனால இந்திரியங்கள்னு சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி வந்தது? என்ன எப்ப ஆத்மா ஞானமானது, ஞானத்தை பண்பாக உடையது, அது செயல்படுறது அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இந்திரியங்கள் தானே ஆத்மாவை படைச்சு விட்டுட்டா? இல்லை பகவான் படைச்சானா? இந்த இந்திரியங்களும் பகவான் தான் படைச்சான். ஏன்னா இந்திரியங்களுக்கு பிராணன்னு பேரு, இந்த பிராணன் பரமாத்மான்னு பேரு. ஆகவே பரமாத்மாட்ட இருந்தா இந்த இந்திரியங்கள் தான் வந்தது. ஆகவே ஒருத்தனை படைச்சு அவனுக்கு அகையிலா அவனுடைய உறுப்புகளெல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க, அது யாரு பண்ணினா? பரமாத்மா தான் பண்ணினான். புரியுறதா அம்மா? இது மட்டும் புரியுறதா? புரியுது சுவாமி. ரைட். இப்போ புக்குக்கு போகலாம். பேஜ் 221, அத்தியாயம் 2, அவிரோத அத்தியாயம், மாற்று கருத்துகள் மறுப்பு, பிராணபாதம், பிராணோத்பத்தி அதிகரணம், பொறிகள் மூச்சு காற்று படைப்பு களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். சென்ற பகுதியில் ஆத்மா என்பது படைக்கப்படுவதில்லை, அது தன் வினைகட்கேற்ப உடல் தொடர்பு கொள்ளுதல் படைப்பு அல்லது பிறப்பு எனப்படுகிறது. தன் உடல் நீங்குதல் இறப்பு எனப்படுகிறது. உடலுடன் இருக்கும் காலத்தில் பல பொருளை பற்றி அறிவு ஏற்படுதலும் ஏற்பட்ட அறிவு மறத்தலும் கண்கூடு. அதான் பார்த்தோம் நம்ம. 2 என்னன்னாக்க, ஈஸ்வரனுக்கு ஞானம் ஆனந்தம் எப்பவும் இருக்கும். சர்வஜன், சர்வசக்தன், விபு. விபுனா எல்லாருக்கும் வியாபிக்கக்கூடிய. அதுக்கு அடுத்த அப்படி சேதனம், சேதனம் அறிவுள்ளவர். இவனுக்கு ஞானம் ஆனந்தம் எல்லாம் உண்டு. ஆனா அணு. அவன் விபு, இவன் அணு. இதனால எல்லாத்தையும் இருக்க முடியாது, ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் இருக்க முடியும். அணு. இவன் அவனுக்கு அடிமைப்பட்டவன். பிரம்மம் யாருக்கு அடிமைப்பட்டது இல்லை, ஆனால் சேதனன் பிரம்மத்துக்கு அடிமைப்பட்டது. ஆனால் இவனுடைய ஞானம் ஆனந்தம் என்னாச்சு அப்படின்னாக்க, அது எடுத்திருக்கக்கூடிய உடம்புக்கு ஏற்ற மாதிரி வேறியாருது. அது என்ன பிறவி எடுத்திருக்கோ அதுக்குள்ள ஞானம் அதுக்கு உண்டு, அவ்வளவுதானே உடைய. எல்லா ஞானமும் தெரியுது. ஆனா தன் தூய நிலையில, இந்த உடம்பு தொடர்பு இல்லாத தூய நிலையில இருந்தனாக்க அது ஞானம் தான். ஞானமும் ஆனந்தும் நல்லா விரிவுபட்டிருக்கும், பிரம்மத்தை ஒத்து இருக்கும். இது லெவலுக்கு ஏற்ற மாதிரி. இது அணு இல்லையா, இது லெவலுக்கு ஏற்ற மாதிரி விரிவுபட்டிருக்கும். அடுத்தது அதுல இருந்து வருது அச்சித்து. இது உயிரல் பண்டம். இதுக்கு ஞானம் ஆனந்தம் கிடையாது. ஆனால் இது மாறிண்டே இருக்கு. ஒரு நேரம் மாதிரி தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு பொருளும் பாருங்க, அது சேர்ந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட் ஒரு மாதிரி இருக்காது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றா, சயின்டிஸ்ட்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ இங்கெல்லாம் இங்கே பெரிய நதி ஓடிட்டு இருந்தது, இங்கே பெரிய டெசர்ட் இருந்தது, இங்கே எரிமலை இருந்ததுன்னு சொல்கிறோம். மாறி இருக்கே, அது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ, நமக்கு தெரியாது. நீங்கள் நம்ம பார்க்குறோமே. இப்போ நான் மெட்ராஸில் 8 வருஷம் இருந்தேன். இன்னைக்கு என்ன போய் மெட்ராஸில் ஒரு இடத்த கண்டுபிடிக்க முடியாது. என்னால் அப்படி மாறி போயிருக்கு. இது மனுஷன் பண்ணுறது தானே. மாறுதல் தான் அச்சித்தினுடைய நியதி. ஆக அச்சித்து தன் உருவமே மாறும். ஆனால் சித்து உருவம் மாறாது, அதனுடைய குணங்கள் மாறுபடும். பிரம்மம் எப்பொழுதும் மாறுபடாது. பிரம்மத்துக்கு மற்ற 2 அடிமையா இருக்கும். புரியுதா? இது முன்னால் நம்ம டெய்லி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாடு இருக்கு. ஆத்மாவின் ஞான விரிவு சுருக்கம் என நிறுவப்பட்டது. இக்களத்தை தொடர்ந்து ஆத்மா அறிவை பெறுவதற்கு கருவிகளாக பொறிகள், மூச்சு காற்று முதலிய படைப்பை பற்றி ஆராயப்படுகிறது. பிராணன் என்ற சொல்லுக்கு மூச்சு காற்று என்றும் பொறிகள் என்றும் 2 பொருள்கள் உள்ளன. ஜீவனுடன் தொடர்புடைய 2 ஆராயப்படுவதால் இக்கணம் பிராணோத்பத்தி அதிகரணம், பொறிகள்
மூச்சு காற்று படைப்பு களம் எனப்படுகிறது. இதை பற்றி ஏற்படும் ஐயங்கள். சதபத பிராமணம் யஜுர்வேதத்தின் ஒரு பகுதி. அதில் ஒரு உரையாடல் வருகிறது. அதில் சீடர்கள் கேள்வியாக படைப்புக்கு முன் இன்மையே இருந்தது. இன்மை என்பது ரிஷிகள் என ஆசான் இருக்கிறார். ரிஷிகள் யார் என்று கேட்க, பொறிகளே இந்த ரிஷிகள். இந்த உரையாடலில் ஒரு ரிஷிகள் யார்? ரிஷிகள் என்று பன்மையில் சொல்வதால் ஒன்றேயான பிரம்மத்தை குறிக்க இயலாது. ஆகவே நாம் பொறிகளே படைப்புக்கு முன் இருந்தன என கொண்டு அவைகள் படைக்கப்பட்ட பண்டங்கள் அல்ல என கொள்ளலாம். இவளை என்ன சொன்னாக்க, பிரம்மம் தான் அல்டிமேட் கிரியேட்டர், நான் ஒத்துக்க மாட்டேங்க, பிரம்மத்தால் படைக்கப்பட்டாது இருக்குப்பார் அப்படிங்கிற ஆர்கியூ பண்றா சொல்றாங்க. அல்லது அவையும் முன்பு அறுதியிடப்பட்டது போல் என்றுமுள்ள ஆத்மா நிலைப்பாட்டால் படைக்கப்படுகிறது என்று வரையுமா? இல்லைன்னா ஆத்மாவை படைச்சிக்கிறது அது அப்படியாருதா அப்படிங்கிறது இல்லை. களத்தின் சூத்திரங்களும் அவற்றின் பொருளும் ததா ததா பிராணஹா, இது பூர்வபக்ஷம் எதிராளி சொல்ற கருத்தை எடுத்துக்கிறார். அதை போலவே மூச்சு காற்றுகளும் என்றும் உள்ளவை. எப்படி இந்த சொன்ன ஆத்மா என்றும் உள்ளவைன்னு சொன்னோம், அதை எடுத்துட்டுக்கார். மூச்சு காற்று என்றும் உள்ளவை, ஆகாயத்தை போலவே பொறிகளும் என்றும் உள்ளவை என்று வாதிட்டால் கௌண்யவாக் தத் பிராக் சுதேச்ச, பேரழிவுக்கு பின் பண்டங்கள் இருக்க இயலாது என்பதாலும் படைப்புக்கு முன் பரமாத்மா ஒருவனே இருந்தான் என்று கூறும் வேத வாக்கியத்துடன் முரண்படுவதாலும் பன்மையாக கொள்ளாது ஒருமையாக ரிஷி என்றே கொள்ள வேண்டும். இரண்டு பண்ணாக்க இந்த இடத்துல பன்மையாக சொல்லியிருந்தாலும் அது ரிஷின்னு தான் இருக்கணும். என்ன சொல்றா, பிரளயத்துல எல்லாம் அதுதான் ஒடுங்கித்து, பிரளயத்துக்கு அப்புறம் அதுலேருந்து தான் வந்தது. அதை கிளியரா சொல்றது மற்ற உபனிஷதங்கள்ல. பிரளயத்தும் போது பரமாத்மா ஒருத்தன் இருந்தான், அவன் தான் அவனையும் படைச்சான்னு சொல்றது. ஆகவே இங்க ரிஷி அப்படின்னு சொல்றது பரமாத்மாவைத்தான் குறிக்கும் அப்படிங்கிற பூர்வகத்வாத் வாச்சக, பரமாத்மாவை தவிர படைப்புக்கு முன் பெயரும் உருவும் கொண்ட எதுவும் இல்லாதவன். அப்ப என்ன ஆச்சுனாக்க, முதல்ல சொன்ன அசத்வாயுதமக்கு ராசின்னு சொன்ன என்ன எடுத்துனாக்க, முன்னால எதுவும் சொல்லும்படி அதுவுமே இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு, சதேவ சௌமியாயுதமக்கு ராசி ஏதோ நீங்க இருக்குன்னு தெரியறது, அதுதான். அப்புறம் தான் வரிசையா வருது. நான் தான் அந்த உதாரணம் சொன்னேன். நீங்க பீச்சில் உட்காந்து கடலை பார்த்துட்டு இருக்கீங்க, கடல் மேல ஒண்ணுமே தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு அது வந்து ஒரு பெரிய டாட் மாதிரி தெரியுது. ராசனை இந்த தண்ணியில் விழுது, அங்கேருந்து கண்ணுங்கிற என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் அது கிட்ட வர வர பார்த்தா கப்பல் தெரியுது, அதில் மக்கள் இருக்கலாம் தெரியுது. அந்த மாதிரி அதை கிராஜுவலாக கொண்டு போறார். முதல்ல ஒன்றும் இல்லாமல் இருந்தது, அதில் பரமாத்மா தான். இந்த பரமாத்மா கிட்ட தான் பிரளயத்தில் எல்லாம் ஒடுங்கிறது, பின்னால படைக்கும் போது எல்லாம் வெளியில வருது அப்படின்னு சொன்னார். இந்த சூத்திரத்தின் பொருள் கொண்டு இந்த ஐயங்களுக்கு ராமாசர் அளிக்கும் விளக்கம். முன்பே பிராணன் என்பது இந்திரியங்களையும் குறிப்பிடும் என்று வேதத்தில் பொருள் கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வாறே ரிஷிகள் என்பதும் பொறிகளை குறிக்கும் என்பதும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ரிஷி என்பதற்கு முற்றறிவனன் பரமாத்மா என்று பொருள்படும். ரிஷிங்கிறது இன்னொரு அர்த்தம்னாக்க ஆர்ஷகா, அவனால எல்லாத்தையும் அறிய முடியும். சொல்லத்தே ரிஷிக்கு திரிகால ஞானம் உள்ளவன் சொல்றோம் இல்லையா, நமக்கு தெரியாதுன்னா ரிஷிக்கு தெரிஞ்சது. இப்ப இந்த வேத வாக்கியங்கள்லாம் யார் சொன்னா, அவெல்லாம் மந்திரங்களை கண்ணால பார்த்து சொல்லிருக்கா. இந்த மந்திரம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல? நம்மளும் சோறு தான் தெரியுது, இன்னும் தெரியலனாக்க அவன் ரிஷிகள், அதனால தெரிஞ்சது. படைப்புக்கு முன் பரமாத்மா ஒருவனே இருந்தான் என்பது நேரடியாகவும் மறுப்புகளை மறுத்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நம் ஐயம் பன்மையாக இருப்பதால் மட்டும் ஏற்படுகிறது. அப்ப என்ன பண்ணோம்னாக்க, பரமாத்மா ஒருத்தன் தானேப்பா, ரிஷிகள் ருஷயா போட்டிருக்க ஏன் அப்படின்னாக்க பிற ஏற்பாடு ஏற்படுகிறது. பிற வேத ஸ்மிருதி வாக்கியங்களுக்கு மாறுபடாது இருக்க இப்பன்மை ஒருமையாகவே கொள்ள வேண்டும். இந்த ரிஷிகள் என்பது இங்க பரமாத்மாவையே குறிக்கும். இப்போ மக்கள் மாக்கள்னு தெரியும் எல்லாருக்கும். மக்கள்னு சொன்னாக்க எல்லாரும் 6 உடையவனர், மாக்கள்னா 5 உடையவனர். இதுல புறநானூறு பாட்டு வருது, ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் வருது. அப்போ அந்தணர்கள்லாம் மாக்கள் அர்த்தமானாக்க இல்லை. அது என்ன பண்றதுனாக்க, அங்க இதுக்காக அந்த தலை தட்டாமல் இருக்கிறதுக்காக ம அப்படிங்கிறது மா என்று வலித்தல் விகாரம் பெற்று வருது. அதை மக்கள் தான் கொள்ளலாம் அப்படின்னு இலக்கண விதி இருக்கணும். அந்த மாதிரி இங்க வந்து
மக்கள் பொறி பொறி என்பதற்கு பன்மையா போய் பொறிகள்னு போட்டிருந்து. களத்தால் அறியப்படும் கொள்கை. படைப்புக்கு முன் பரமாத்மா ஒருவனே இருந்தான். ஆதலால் ரிஷிகள் என்ற பன்மை ரிஷி என்று செய்யுளில் வரும் எண்மயக்கமாக, இது எண்மயக்கம் பால் மயக்கம் தான் உண்டு. அந்த மாதிரி எண்மயக்கமாக கொண்டு அச்சொல்லால் குறிப்பிடப்படும் பரமாத்மாவே இருந்தான் உறுதி செய்யப்படுகிறது. அதனால என்னன்னாக்க யார் இருந்தான்னாக்க பரமாத்மா ஒருத்தன் இருந்தான், வேற யாரும் இல்லை. அதுதான் அது பரமாத்மாவுக்கு தான் ரிஷியின் பேர் வச்சிருக்கு. ரிஷிகளுக்கு இன்னொரு பேர் பொறிகள், அதுக்கு இன்னொரு பேர் பிராணன். ஆகவே இங்க பிராணன் அப்படின்னு சொல்றது ரிஷிகள்னு சொல்ற பரமாத்மாவை தான். ஆகவே இந்திரியங்களும் பரமாத்மாவிலேயே படைக்கப்பட்டன அப்படிங்கிறத முடிவு. புரியுறதா? கொஸ்டின்ஸ்? கேளுங்க. வெற்றி எல்லாம் புரியுதா? சொல்லுங்க பாலாஜி. இல்ல சுவாமி, அடியனுக்கு புரியுறதுன்னு சொல்ல வந்தேன் சுவாமி. சரி, வெற்றி புரியுது சுவாமி. வெற்றி சுவாமி, இந்த வீக் ஏதோ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறேன்னு சொன்னேன். லாஸ்ட் வீக் அது கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஐம் எக்ஸைட்டிங் டு நோ ஹியர் யூ. உமா மேடம். ஓகே. உமாமா எல்லாம் புரியுதாமா? உமா மாமி, நீங்க லாஸ்ட் வீக் பாடத்தை ஏதோ ரிவிஷன் பண்ணிட்டு சொன்னேன், கேட்டேனே ஒரே கொஸ்டின். அதுலதான் எழுதி வச்சிருக்கேனே, அது எழுதுதே இதேதான். அது எத்தனை தடவை அவர் சுவாமி சொன்னாலும் திருப்பி வேணா போட்டு பார்க்கணும். அதான் திருப்பி சொல்றேன், ஏன்னா இப்ப அடுத்த பாடம் வந்துட்டு இருக்கு. நம்ம அப்புறமா சொல்லலாம். அத அடுத்த பாடம் ஆரம்பிச்சிட்டோமே, 4th 4வது பாதம் ஆரம்பிச்சிட்டோம். அது 3வது பாதத்துடைய. மூணாவது சந்தேகம் இருக்க? சந்தேகம் எதுவும் இல்ல சுவாமி. அதுதான் நான் கேட்டுட்டே இருந்தது. சுக துக்கத்துக்கு நாம காரணமா பிரம்மம் காரணமா அப்படிங்கிறது பிரம்மன் தான் காரணம்னா நமக்கு என்ன செயல் சுதந்திரம் இருக்கு அப்படின்றத நான் கஷ்டப்பட்டு அந்த செஸ் காயினை புரிஞ்சுக்கிறேன், செஸ் போர்ட. அப்புறம் செயல் புரிவது ஜீவன் தான், நம்ம தான் எல்லா ஆக்ஷனும் செய்யறோம். அந்த அதான் இது நான் கேட்டுட்டேன், அந்த கேள்வி இப்பதான் கேட்டேன். செயல் புரியும் திறம் பிரம்மத்தால் தான் அளிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது நம் செயலுக்கு நாம தான் பொறுப்பு, பிரம்ம இல்லைன்னு முடிக்கிறாங்க. சரி, இப்போ அவர் தானே நம்மள கூட்டின்னு போறார், அப்புறம் நாம தான் பொறுப்புன்னு நம்மள மேல சொன்னா நம்ம பாவம் இல்லையா? இப்போ குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை, வளரக்கூடிய குழந்தை, ஒரு தாய் தகப்பனோட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ அந்த குழந்தை என்ன பண்றதுனாக்க கீழே நடக்கிற செய்ய, இப்போ தவழ்ற செய்ய எத்தி வாயில போட்டு வருது. இப்போ அது வாயில போட்டது யார் பொறுப்பு? ஆனா அது சரியா பண்ணது பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? தாய் தகப்பனாருக்கு இருக்கு இல்லையா? அதாவது அந்த குழந்தைக்கு அறிவு ஊட்டி இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தானாக்க அதை அந்த குழந்தை புரிஞ்சுட்டு இருந்ததுனாக்க இதை செய்யாது. இல்லை அது தானா தெரிஞ்சுட்டு இருந்ததுனாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதே குழந்தை என்ன பண்றதுனாக்க போய் விளக்கேற்றி வச்சிருக்கோம், அந்த ஃப்ளேமை போய் தொட்டுறது, சுட்டுறது, அப்புறம் அது கிட்டே போகாது, இது தானா தெரிஞ்சுக்கிறது. அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றோம், கீழ் வச்சு யாய் தொடாத அப்படி இல்லையா? அந்த மாதிரி பழகி வச்சிருந்தோம்னாக்க அது போகாது. ஆக அதனுடைய செயல்களுக்கு அதுதான் பொறுப்பு. இப்போ வேற ஒன்றும் வேண்டாம். நீங்கள் காலேஜுக்கு போறீங்க, யூ டேக் சம் ஃபேக்கல்ட்டி. இந்த ஃபேக்கல்ட்டி எடுக்கிறதுக்கு யார் பொறுப்பு? நான் இப்போ இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணுறேன், எல்லாம் ஐடின்னு போகிறேன். நான் ஐடி எடுத்துக்கிட்டேன், பாஸ் தான். ஐ கேம் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். ஆனால் நான் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ஐடி ஃபீல்டில் ஒரு கிரேட் ரிசெஷன் அதெல்லாம் இல்லாமல் வேற யாரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தோம், அவளுக்கு என்ன வேலை கிடைச்சிடுது, எனக்கு வேலை கிடைக்கல. இப்போ இதுக்கு பொறுப்பு யாரு? நான் தானே பொறுப்பு. யூனிவர்சிட்டியா? இல்லையே. ஆனா என்ன பண்றது, நீ எதை விரும்புறையோ அதை மேலும் 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 அவன் ஊக்குவிக்கிறான். இதனால என்னாக்க நம்ம கரண்ட் ஒன்று தான், அதான் எல்லாத்துக்கும் இதாக இருக்கு. அது ஃபேனாக இருந்தாக்க சுழற்சி சுத்தறது, டிவியாக இருந்ததுனாக்க ஒளிர்றது.
ஃப்ரிட்ஜாக இருந்தால் குளிர்றது, இவ்வளோதான் முடியுமே தவிர்த்து அதுக்காக எல்லாத்துலேயும் கரண்ட் தானே, ஏன் டிவி சுத்தலை, ஃபேன் குளிரல, முடியாதே. அது மாதிரி நமக்கு அவன் உயிராக இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறான். அவன் அப்பா நான் இது எலக்ட்ரிசிட்டி இது கொடுத்துட்டேன், இட் இஸ் அப் டு யூ டு யூஸ் இட். இஃப் ஐ யூஸ் இட் லைக் திஸ் வே ஐ கெட் திஸ் பெனிஃபிட், இஃப் ஐ யூஸ் இட் சம் அதர் வே ஐ கெட் தட் பெனிஃபிட். அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் எலக்ட்ரிசிட்டியை கவனிக்காம நான் போய் கரண்டில் கை வச்சேன்னாக்க ஐ கெட் ஷாக். அது மாதிரி பகவான் தான் எல்லாத்துக்கும் உள்ள எனர்ஜைஸ் பண்றாரு. ஆனால் நம்ம பண்றது நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வினைகள் அமையிறது. அது மட்டும் இல்லாம ரோலிங் பிளானா அப்பப்போ நமக்கு அறிவு வந்து இது நல்லது இது கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பை நிறைய தரான். ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி இருக்கு. நல்ல சிம்பிள் திங் பாருங்க. ராவணன் 3 உலகத்தையும் ஆண்டுட்டு இருக்கான். 4 வேதம் படித்தவன். பரமசிவனாருக்கு சாமகாந்தா திருப்தி பண்ணினவன். இப்படிப்பட்ட பெருமை உடையவன் யாராவது இருக்கான? இல்லை. ராவணன் மாதிரி வேற யாரும் கிடையாது. அவன் என்ன பண்றான்? தேவையில்லாம நன்னா தெரியும் தப்பு, திறன்மனை நயத்தல் தப்பு நன்னா தெரியும், அதை பண்ணினான். பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கு மேல 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 அதுலயும் இன்ட்ரெஸ்ட் தான். அவருக்கு எத்தனை வார்னிங்ஸ் வந்து பாருங்க. முதல்ல 14,000 ராட்சசர்களை ராமன் கீழே நின்றுண்டு அவள் தேர்ல வரா நின்றுண்டு 48 நிமிஷத்துல ஒரு முகூர்த்த காலத்துல கொண்டு இருக்கான். அது ஒரு மனுஷனால 14,000 ராட்சசர்களை ஒரு நாழிகை பொழுதுல கொல்ல முடியும்னா அவன் எப்படி பலவானா இருக்கணும்? அது இருக்க முடியும் அவனுக்கு. இது அறிவு வேண்டாமா? உடனே யோஜனை பண்ண வேண்டாமா? இது இப்படி நடந்திருக்கு முன்னால எப்படின்னு இருக்காரு. அவனுக்கு அறிவு குறைவா? அது போட்டோம். வாலி கிட்ட ராவணன் பயந்துட்டு இருந்தான். ராவணன் தன் வாலில் சுற்றின்னு போயிட்டு இது விட்டான். சரி நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடும் அப்படின்னு ஆகிட்டாங்க. அந்த வாலி யாராலும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற வாலி ராமனுடைய ஒரே 50 நாள் மாண்டு போனான். இது 2வது. 3வது, யாராலையும் கடலை அணை கட்ட முடியுமா? பண்ணினானே. அப்பவே என்ன தெரிஞ்சிருக்கணும்? இவன் சாதாரண மனுஷன் இல்லை. அப்ப ஆக மொத்தம் நம்ம வாழணும்னு அபிப்பிராயப்பட்டோம்னாக்க நம்ம இவனோட நட்பா போறது நல்லது. அப்புறம் போனான். முதல் நாள் போர்ல இருந்தான் இல்லையா? ஆளையா உனக்கு அமைந்த மாறுத மறைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போருக்கு நாளை வாகன் நல்கினான் வாழைதாவூர் கோசல நாடுடைய வள்ளல். இப்போ அவனுக்கு இந்த மாதிரி அவமானம் வேற எங்கேயாவது ஏற்பட்டிருக்கா? அத இதுல வால்மீகி அழகா சொல்றான். சசால சாபம் ச முமோச்ச வீரஹா. ராவணன்னு பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுவோம். ராவயதி இது ராவணன். அவன் அழ வைக்கிறவன். அவன் வரான்னு சொன்னாக்க அவன் அங்க போய் பம்பிடுவான். அதெல்லாம் தாண்டி கையில ஆயுதத்தோட வரான். இன்னும் கேட்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட ராவணன் போருக்குன்னு வந்திருக்கான். இப்ப எந்த லெவல்ல இருக்கும் பாருங்க. அவனை கண்டா பயம். அப்படிப்பட்ட இந்த ராவணன் ராமனுடைய அம்புனால எல்லாத்தையும் இழந்தான். கையில என்ன பண்ணான்? அந்த வில் இருந்து இந்த வில்லையும் உடைச்சுட்டான் ராமன். இப்போ ஃபார் டைம் பீயிங் அந்த உடஞ்ச வில்ல கையில பிடிச்சிட்டு இருந்தான். இப்ப இதை பார்த்து தேவர்கள்லாம் சிரிச்சாலாம். இவ்வளவு பெரிய வீரன் சொல்றோம், கையில உடஞ்ச வில்ல வச்சுட்டு இருக்கான் பாரு பேரு. முதல்ல என்ன பண்ணா தூக்கி எறிஞ்சான். இது நமக்கு அவமானமா இருக்கு. சசால சாபம் ச முமோச்ச வீரக. அந்த வில்லையும் அவன் தூக்கி எறிஞ்சான். ஆக மொத்தம் அவனை எவ்வளவு ஹியூமிலேட் பண்ணா அவனை ஹியூமிலேட் பண்ணியாச்சு. இப்பவா அறிவு வேணுமா வரணுமா வேண்டாமா? இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னான் இல்லையா? அப்ப தெரியணும் இல்லையா? இல்லை. அவனுக்கு மாறி செலுத்தி சொன்னான், நீ பண்ணாதே தப்பு. நீ ராமரை பத்தி தெரியாம இருக்காரு. அவன் பிரம்மச்சாரியா இருக்கச்சு, அவன் 16 வயசுக்கு உள்ளே இருக்கச்சேயே என்ன அடிச்சு அடி. நான் எங்கேருந்து ஜனக்புரியிலேருந்து இதுலேருந்து ஆரம்பிச்சு, நேபாளிலேருந்து இதுலேருந்து ஆரம்பிச்சு, பீகார்லேருந்து ஆரம்பிச்சு இந்த கடலை இந்த தீவில் தள்ளியிருக்கேன். நீ அவனை சாதாரண நினைக்காதே. அது இப்போ அதுக்கப்புறம் சிவதனுசை உடைச்சு இப்போ எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அதனால இப்படி பண்ணாதே, நீ வாழணும்னு விட்டுவிட அப்படின்னு. இதை நன்னா கேள்விப்பட்ட விபீஷணன் அவனுக்கு எடுத்து சொல்றான். சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் முக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலசோதிதக. சுனிவிஷ்ணன்
செலக்ட் பண்ணி எடுத்தான் இனிமையான வார்த்தைகளை. அதெல்லாம் விபீஷன் சொன்னான் அவனுக்கு. இவன் சாதாரண நினைக்காதே, இப்படிப்பட்டவன். நீ நான் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த லங்கையை நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம். இவ்வளோ அழகா இருக்கு லங்கை, இதுவும் அழிய போறது, நீ அழிய போற, பண்ணிடாதே. நீ போய் பிரதிகத்தான் தாசரதாய மைத்திலி அவன்கிட்ட இதை இவ்வளவு செய்தியை கொடுத்துரும் அப்படிங்க. அவன் சொல்றச்சு எல்லாம் அது அப்ரபீத் பருஷம் வாக்கியம். அவனு பண்றான், அவனுக்கு போடா, உனக்கு கொஞ்சம் நெஞ்சில் கோழை, நீ என்னை விட்டு ஒரு மனுஷனை பிரசானிக்கிறியா, நீ எங்க வேணாலும் போ, நீ அப்படியே மிரட்டி விடுறான். இதெல்லாம் அவனுக்கு தெரியுது இல்லையா? அதுக்கு மேல அங்க நின்று பார்க்கறச்சு, இந்த ஸ்வேரகில மலையிலிருந்து நின்று பார்க்கறச்சு, சுக்ரீவன் ஒரே பாய்ஞ்சு இவனை வந்து ஓங்கி ஒரு தட்டு தட்டி அவனுடைய 10 கேட்டு கீழே விழுபடியா பண்ணி அவனை ஓங்கி குத்திட்டு வரான். குரங்கு பண்ண முடியுமா ராவணனை பார்த்து? இதுக்கப்புறமும் தெரிய வேண்டாமா? அதனால நிறைய சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கான். ஆனா எந்த ஒரு சான்ஸ்லையும் அவனுக்கு அறிவு இல்லை. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நின்று தானே தந்தல்ல மண் அள்ளி போட்டுட்டான். இந்த சூதாடிகள் குடிகாரர்கள்லாம் நான் தப்புன்னு தெரிஞ்சாலும் அதிலே மேலும் மேலும் ஈடுபடுறாலே அது மாதிரி பண்ணி போடும். அதுதான் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கேன். உண்டா இல்லையா? நம்ம பார்க்குறோமே, 2 பெரிய இதிகாசங்கள் பெருமாள் வாய்ப்பு கூட டைமே கிடையாது, என்ன வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கான். கம்சனுக்கு எத்தனை பேர் அனுப்பிச்சான்? புதனையிலேருந்து ஆரம்பிச்சு வரிசையாக முஷ்டிகை சாணூர் மட்டும் அவ்வளோ பேர் அனுப்பிச்சாங்க. எல்லாரும் உண்மையற்றவருக்காக தான் இருந்தது. இங்கே ராமாயணத்திலேயாவது ஒத்தன் 2 பேர் இருந்து மீதி என்ன ஆச்சுன்னு சொல்றதுக்கு போய் இருந்தான். அங்கே கண்ணன்ட்ட போனால் யாரும் ஒத்தனும் மிஞ்சவே இல்லை. ராமன் வீரன் வில்ல வச்சுட்டு அப்படிலாம் இவங்க சொல்ற மீதி இருக்கு. அவங்ககிட்ட உண்மையே கிடையாது, குழந்தை. ஆனா அவங்ககிட்ட யாரெல்லாம் போனாலோ போனா வரும். விளக்கில் வர விட்டில் போல போயிடுச்சு. திருப்பி என்னாச்சுன்னு தெரியல, அட்ரஸே தெரியல, அப்படி போயிடுச்சு. அப்பவும் தெரியல அவன் கம்சனுக்கு. அந்த மாதிரி புரியுது. ராமாயணத்துல நம்ம ஜீவாத்மாவை ரெப்ரசன்ட் பண்றான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த அரக்கனை, லங்காபுரீஸ்வரனை சொல்லலாம். அதாவது இந்த கதைகள்லாம் ஒரு உருவக கதைகள் தான். நம்முடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி, கவித்துவ நம்முடைய புத்தி இதுக்கு ஏற்ற மாதிரி தாராளம் சொல்லலாம். ராவணனுக்கு 10 தலை, நமக்கு 10 இந்திரியங்கள், ஒன்று ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறது. நீ இப்படி தப்பை பண்ணதான் சொல்றது. அந்த தப்பெல்லாத்தையும் மீறிட்டு பண்றான். அவனுக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்குறான், அவன் வாய்ப்பு எடுத்துக்க மாட்டேங்கிறான், இப்படின்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். அது அவளோட சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு. நமக்கு இதை புரியணும்னு, அதாவது சுவாமி, நம்ம கடல்ல அழுந்தி முத்து எடுக்கிறோம்னாக்க இன்னும் ஆழத்துக்கு போக போக நிறைய முத்துகள் கிடைக்கும். இந்த ராமாயணம்ங்கிறது ஒரு பெரிய சாகரம், ஒரு பெரிய கடல். அதில் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால மூச்சு பிடிச்சி உள்ளே போய் எடுக்க முடியுமோ எடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தெரியாது. நமக்கு சாதாரண மேரேஜ் தான் வந்தோம்னாக்க சாதாரண முத்தா தான் இருக்கும், என்ன இருக்காது. உள்ளே போய் எடுத்தோம்னாக்க பெரிய முத்தா விளைஞ்சல் என்ன இருக்கும், அந்த மாதிரி தான். அதனால அதே எல்லாத்தையும் எந்த ஒரு புராண கதைகள் எடுத்துனீங்கன்னாக்க அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் அதுக்கு இது சொல்லுவாங்க, சுவாபதேசம் தான். சுவாபதேசம்னாக்க அதோடைய உள்ளுரை பொருள், துவனி பொருள், உள்ளுரை பொருள் இருக்கும். அதே மாதிரி இந்த 4000 தீப பிரபந்தத்துக்கு எல்லா பாட்டுக்கும் சுவாபதேசம் இருக்கு. வெறுமை தமிழ் பாடல், அது இன்ன பாவால இன்ன பாவினைகளா, அது 5 6 மட்டும் இல்லாமல் இவ்வளோ அழகா இருக்குன்னு மட்டும் இல்லாமல் அதில் ஒன்று ஒரு துவனி பொருள் இருக்கு. அது உள்ள, அது தவிர்த்து உள்ள சுவாபதேசம்னு அவனுடைய உள்ளுரை பொருள் இருக்கு. அதை வச்சு தான் நம்ம எல்லாம் டிசைட் பண்ணுறோம். சுவாமி, பரமாத்மா இருக்கு, பரமாத்மாவுக்கு ஞானம் இருக்கு, பண்பா இருக்கு. அந்த ஞானத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக கருவிகள் வருது, பொறிகள் வருது, சரியா? இப்போ அந்த பொறிகள் வழியா கிடைக்கக்கூடிய ஞானம் வந்து ஜீவாத்மாவுக்கு தான் போகுது, அப்படிதானே? ஆமா, பொறிகளால. அதாவது ஆத்மா தனியாக தான் எப்படி அது செயலற்ற தானே இருக்கும். ஆத்மா செயல்பட முடியும், ஆனால் கருவிகள் கிடையாது. அதானே சொன்னேன், ஒரு தச்சன் இருக்கும், எக்ஸ்பர்ட் தச்சன், சிற்பி இருக்கான், அந்த கையில் ஒரு கருவியும் கிடையாது. என்ன பிரயோஜனம் இருந்து?
ம். அவனுக்கு சிற்பின்னாக்க அவன் கைகளில் எறிந்தாக்க நல்ல நல்ல பாறை இருந்தால் அழகாக செதுக்குவான் அதை. அவனுக்கு முடியல, அவனுக்கு ஒன்றும் இல்லைனாக்க என்ன சார் இந்த சிற்பி சொன்னீங்களே இவன் இருக்கானே இவனை கையாலே பண்ண முடியும்? முடியாது இல்லையா? அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு அறியக்கூடிய தன்மை ஒன்றுனாக்க அது அறியறதுக்கான அறிபுலன்கள் வேணும். அறிபுலன்கள் இல்லைனாக்கா அவன் எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலா இந்த புலன்கள் வந்து பரமாத்மாக்காக வந்தது, பொறிகள் வந்து பரமாத்மாக்காக வந்தது. அப்ப ஆமா அந்த அதனாலதான் வந்து இந்த பலனை வந்து பரமாத்மாவுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோமா? அதாவது இத வந்து ஆமா என்னுடையதுன்னு அந்த ஆத்மா நினைச்சுக்குது. அதோடைய அந்த ஆ ஒரு செயல்கள் மூலமா வரக்கூடிய ஞானத்தை ம். ஜீவாத்மா தன்னுடையதா நினைச்சுக்கிறது. ஆ கரெக்ட். அதுதான் சிக்கல். கரெக்டா? ஆமா இப்ப இப்படிதான் நீங்க சொல்றது ரைட். அதாவது ஆத்மா ஆஸ் இட் இஸ் ஆத்மா, அதுவும் இவன் இல்லை, அவனாலே படைக்கப்பட்டதான். பரமாத்மாவாலே அவனை ஆக்கப்பட்டவன் தான் ஆத்மா. ஞானம் அவனால கொடுக்கப்பட்டது, ஞானத்தை அறிபுலன்கள் அவனால் கொடுக்கப்பட்டது. இது எல்லாம் இரவு. ஆனா என்னதுன்னு கிளைம் பண்ணேன்னு எப்படி? அதுதான் சொல்றாரு இப்போ, திருப்பி திருப்பி சொல்றாரு. அதாவது ஆளவந்தான் ஒரு பெரியவர் பிறந்தல ராமானுஜருக்கு மானசீக ஆச்சாரியர் இருந்தார். அவர் என்ன பண்றாருனாக்க, நான் உனக்கு என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னார். உடனே அவருக்கு சிரிப்பு வந்துருக்கு. ஆத்மா என்னை எம்பொருள்னு நான் சொல்றேன், எனக்கு நான் என்ன ஆத்மா என் பொருள் தான் இல்லையே. ஆனா என்கிட்ட அதை தவிர்த்து வேற என்ன இருக்கு தரத்துக்கு? அதான் கொடுக்குறேன். இந்த உடம்பாகட்டும் பகவான் கொடுத்தது தானே, ஆத்மாவாகட்டும் பகவான்கிட்ட வந்தது தானே இது. அதுக்கு ஞானமாகட்டும் அதுவும் அவன் கொடுத்தது தானே உண்டு. இதெல்லாம் அவன் பொருள். ஸோ இதெல்லாம் அவன் பொருள்னால இதெல்லாம் அவனுக்கே வச்சுக்கணும். கரியவனை காணாத கண்ணன்ன கண்ணே, கண்ணுமைத்து காண்பார்தான் கண்ணன்ன கண்ணே, நாராயணாவென்னா நாவண்ணனாவே அப்படின்னு இல்லையா? இதெல்லாம் எல்லாம் அவன் கொடுத்தது, இதெல்லாம் அவனுடைய பொருள். நான் என்ன பண்றேன், நான் இதை அனுபவிச்சுக்கிறேன். எனக்கு அனுபவ பாத்தியம் மட்டும் உண்டே தவிர்த்து எதுவும் இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும், எனக்கு இது எல்லாம் அவர் கொடுத்தாரோ அவனுடைய புகழை பாடணும், அவன் கோயிலுக்கு போகணும், அவனுக்கு தொண்டு பண்ணணும். அப்படி இருந்ததுனாக்க நம்மதுன்னு எதுவும் இல்லை. புரியுதா சுவாமி? புரியுது சுவாமி. புரியுது அதுதான் சுவாமி. சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றது. என்னது நான், எனதுங்கிறது விட்டுடு. நான் மகானா எனக்கு, என்னுடையது, நான் எனது இல்லை. நான் மகா, நான் எனக்கும், எனக்கும் நான் உரியவன் அல்லன் அப்படிங்கிறது தான் நோக்கமே. நமகா நமகாங்கிறது. இன்னமும் சுவாமி சில நேரங்களில் அடியனுக்கு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ராமாயணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாமி கேட்டிருந்த கொஷினோட சேர்த்து அடியனுக்கு என்ன ஃபீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம், எல்லாத்தையும் பகவான் ஊக்குவிக்கிறான், ம், மனசையும் கொடுத்து வச்சிருக்கான், ஆசையும் கொடுத்து வச்சிருக்கான். அது அதை ம், வந்து ஊக்கம் வச்சுட்டு சுவாதந்திரியம் வேற கொடுத்து வச்சுட்டு இருக்கான் சின்னதா. ம், அதனால அதையும் அதுலேயும் ஈடுபட வச்சுட்டு அப்படியே கர்மாலையும் ஈடுபட வச்சு என்னென்னமோ என்ன சொல்றதுனே தெரியல சுவாமி. ம். அதான் அவன் கிருஷ்ணா இதெல்லாம் பண்ணவே அப்படின்னு. வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம எப்படி ம். இருப்போம்? நம்ம ஒரு ஜடப்பொருள் தானே. அப்படி இருந்தாலும் பெட்டரான்னு இங்க தோணுது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சுவாமி. நாம ஒன்று நமக்கு எந்த ஈடுபாடும் இல்லைன்னு அவன் தான் பண்றான் எல்லாம் பண்றான்னு வச்சிருந்தோம்னாக்க நமக்கு ஜடப்பொருள் என்ன வித்தியாசம்? இந்த லேப்டாப் இங்கே கரெக்ட். வச்சிருக்கேன், இது இங்கே இருக்கு, எதுக்கு அங்கே வச்சேன்னா அங்கே இருக்கும், அவ்வளோதானே. அந்த மாதிரி ஆயிட மட்டுமில்ல. இல்லையாப்பா உனக்கு கொஞ்சம் அறிவு கொடுத்துருக்கேன் வச்சுக்கோ. அங்கதான் சுவாமி ப்ராப்ளமே. அடியனோட அறிவை வச்சு எல்லாம் அதான் தப்பு தப்பா தான் இந்த பண்ணிட்டு. அறிவு இருக்கு ஐயா, இந்த அறிவை வச்சு எனக்கு நடக்க தெரியலை. ஆமா, இதனால நான் தப்பு குருடன், தான் பண்றேன். நான் கண்ணிருந்து குருடன், எனக்கு ஒரு கைத்தடியாக நீ இரு, யூ கைட் மீ. அதான் சொல்லிச்சு பெருமாளே நல்ல வழி காட்டு. நிச்சயம் காட்டினா பிரயோஜன மாட்டேன், நான் நேர ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுவேன். நல்ல வழி ஆமா. நடத்து. என்ன பின்னால் இருந்து இல்லைன்னா ஒரு பிஸ்டல் டெம்பிளில் வச்சுக்கிட்டு போ அப்படின்னா அப்பதான் போவேன், நான் இல்லாட்ட போக மாட்டேன். சில வழி இல்லை சுவாமி. இப்பெல்லாம் உங்களுக்குலாம் ம். இப்பெல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் படிக்கிறச்ச நாங்கள் தப்பா பண்ணாக்க எங்கள் வாத்தியெல்லாம் அடிச்சுடுவோம். எதுக்காக? ம். எங்களை அடிக்கணுங்கிறதுக்காக. எங்களுக்கு வாழ்க்கை வித்தியா இது இதா இல்லையே, நாங்கள் என்ன படிக்கணுங்கிறதுக்காக தான். எங்கள் ஹெட் மாஸ்டர் இருந்தார் சீனிவாசரங்கன்னுட்டு. ஒருவனே ஒரு வருஷத்துல ஒரு அடி தான் அடிப்பேன் அப்படிம்பார். ஏன்னா அந்த ஒரு அடி ஒரு வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கும். ஓ கிருஷ்ணா. அதனால நம்ம பொறுத்த மட்டும் ஏதாவது வழியால
இவனை திருத்தி நல்லா பண்ணணும்னு அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் புரியும். நம்ம மனசு அதே மாதிரி இருந்து நம்ம எப்படியா நல்லபடியா ஆத்மா ஒழுங்கா பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்குமானால் நம்ம அது மாதிரி போவோம். அப்படி இல்லை, நம்ம மனம் பொழுவில் நம்ம போகிறோம். நம்ம இன்னைக்கு நல்ல டயபெட்டிக்னா அல்வா சாப்பிட்டா தேவையில்ல போட்டுக்கணும். நம்ம அதை சாப்பிட போறோம்னா நம்ம தான் தேவையில்ல மண்ணள்ளி போட்டுக்கிறோம். Correct. ஆமாம் சுவாமி. வேற எனி அதர் டவுட்ஸ் யாருக்காவது? இந்த முதல் சாப்டர்லயும் இது நிறைய ஞானத்தை பத்தி எல்லாம் டிஸ்கஷன் வருது சுவாமி. முதல் சாப்டர்ல பார்த்தோம்னா அதுலதான் ஆமா. முதல்ல நீங்க சொல்றீங்க ஆத்மா வந்து ஞான வடிவமே ஆனது. ம், ம், அது வந்து அதுல வந்து சைல்டு வந்து இன்ட்யூட்டிவ் நாலேஜ்னா என்ன, அதை எப்படி ம், நம்ம கொண்டு போறது அப்படின்னு நிறைய இருக்கு. அதாவது நம்ம எப்படி போகணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அவர் ம், சாமிகிட்ட விட்டுடுறோம், அது ரைட்டு. ம். அது ஞாபகம் வரமாட்டேங்கிறது, அது வேற விஷயம். நான் அது நம்ம அது பண்ண ஞாபகம் வரமாட்டேங்கிறது. அது அவன் செஞ்சு அதான் முடிச்ச உடனேதான் வரும்போது வரும்போது தான் ஞாபகம் வருது. ஐயோ மாட்டின்ட்டன்ட்டு அப்படிதான் ஞாபகம் அதான் வருது. உண்மையில அப்படிதான் நடக்குது. அதான் நம்ம ஆஹ் பண்ண கர்மா தான் அது இதாக வைக்கிறது நமக்கு, வேற அது ஒன்றும் வந்து இல்லை. அது வேற நம்ம பண்ண வாசனாஸ் கர்மா அண்ட் பண்றது. இது வாசனைகள் அண்ட் வாசனாஸ் அண்ட் இதுன்னு சொல்லிட்டு அது வந்து ருச்சி 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 அண்ட் ருச்சி. வாசனா வேற இழுத்துன்னு போகுது. அதுல வந்து இதுல வந்து என்னன்னா அடிக்கடி இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னு தோணுறது. அட்லீஸ்ட் நீங்க டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கீங்க பிரத்யக்ஷம் அனுமானம். ம். இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கு. ஞானத்தை ஆமா வந்து ஆமா. எப்படி கொண்டு போகணும். ம், சிஎஸ் த ரிஷிஸ் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த முதல் சாப்டர்ல வருது. அது அதை வந்து ம். நம்ம என்னதான் நம்ம என்ன சர்வபூத இது ஞானம் அது எல்லாம் இப்படியே கொண்டு போகுது நம்ம இதை வந்து கொண்டு போனாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டோம்னா அட்லீஸ்ட் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அப்படியும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம், அது வேற விஷயம். அட்லீஸ்ட் ஒரு இருக்கு. பிரத்யக்ஷம் அனுமானம் இதுன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க. அந்த இது நான் ரொம்ப எப்படி சிம்பிளிட்டின்னு ரிஷி சொல்றேன். சிஎஸ் சொன்ன ஒரு பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையில நம்ம போயிட்டே இருக்கலாம். அதுல தப்பு பண்ணிட்டும் தான் போவோம். அட்லீஸ்ட் அதுல போறோங்கிற ஒரு திருப்தியோட மனதை மாத்திக்கிட்டு போகணும். நாம்ன்றதே வரக்கூடாதுன்ட்டீங்க நீங்க. லாஸ்ட் நான் 5 கொஸ்டின் எழுதி வச்சதுலயே எத்தனை நாம் வந்ததுன்னு யோசிச்சேன். சுக ஆமா. துக்கத்தை வந்து நாம் காரணமா பிரம்மம் காரணமா, அதுல நாம் அடி ம், ஃபர்ஸ்ட் ம். ஃபர்ஸ்ட் அடி கட்டு. அப்புறம் ஆமா பிரம்மம் காரணம் என்றால் நமக்கு செயல் சுதந்திரம் உண்டா, நமக்கு கட்டு. செயல் ஆமா. புரிவது ஜீவன் தான் அப்படின்னும் போது ஜீவன்னா நான் தான், அது நான் சொல்றேன், அது ஒரு கட்டு. அப்புறம் ஆமா. செயல் புரியும் திறன் பிரம்மத்தால் தான் நமக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்றது அதுல நமக்கு அளிக்கப்படுகிறதுன்னு நான் தான் நினைச்சுக்கிறேன். நான் அதுலயே ம், நான் வருது. நம் செயல்களுக்கு நாமே பொறுப்பு அப்படிங்கிற ம், போது இதுல ஒரு நம் வருது. எத்தனை ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் ஹேவிங் நாம். ம். நீங்க அந்த ஆமா. நாம உற்ற சொன்னார் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அதுதான் அவன் வேற ரொம்ப சிம்பிளிட்டின்னு சொல்றேன். நம்ம எத்தனையோ பேர் காஃபி டீ சாப்பிட்றோம். காலம்புரை எழுந்த உடனே இந்த சாப்பிடலனாக்க நமக்கு என்னவோ மாதிரி இருக்கு, உலகே அஸ்தமிச்சு போற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா எல்லாருக்கும் தெரியும் எது சாப்பிட்றதால ஓரளவுக்கு உற்சாகம் உண்டாகுதே தவிர்த்து அது உடம்பு கெடுதல் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் விட மாட்டேங்கிறோம்? வாசனை. இந்த வாசனை நம்ம விட மாட்டேங்கிறோம். அடியேன்னு இப்படித்தான் இருந்தேன் ஒரு காலத்துல. 2015 விட்டேன் காஃபியை. ரொம்ப காஃபி ரொம்ப ஐ வாஸ் லவர் ஆஃப் காஃபி, மேட் ஆஃப்டர் காஃபி சொல்ல போனோம்னாக்க அதெல்லாம் விட்டேன். முதல்ல ஒரு வாரத்தில் இது சரி நமக்கு இது லாஸ்ட் வீக் ஆஃப் அவர் அவர் டிகேட் நினச்சேன், அதுன்னு நினச்சிருந்தேன், நம்ம லைஃப் நினச்சிட்டு இருந்தேன். அதை அந்த முதல்ல இந்த மனசை அடக்கி அதை கொண்டு வரணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு ஒரு ஒரு ஸ்டர்ன் டெசிஷன் எடுத்து ஐ வில் நாட் கோ நியர் தட். இப்போ அதில் என்ன அட்வான்டேஜ், நான் எனக்கு பர்சனலாக பண்ண அட்வான்டேஜ் உங்களுக்கு நான் இதுக்காக எகென்ஸ்ட் காஃபி நான் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. என்னன்னாக்க முன்னால் எனக்கு வலி வந்து ரொம்ப சிரமப்படுவேன், குனிய நிமிர முடியாமல் சிரமப்பட்டிருக்கேன். அப்போல்லாம் இந்த ப்ரோஃபன் ஒன்று இருக்கும், அது 600 போட்டிருக்கேன். அப்போ தான் சரியாயிட்டு இருந்தது, இப்படி வலி இருந்தது. இந்த காஃபி நிறுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரெட்களை வலி வருதில்லை. வலி எப்பாவது ஒன்று ரெண்டு வந்தாலும் ரொம்ப தாங்க முடியாது வலி வந்ததுனாக்க ஐ டேக் half a tablet of paracetamol, சரியாயிடும். இது பர்சனல் நான் ஃபீல் பண்ணது. அது சுவாமி மாதிரி டீயும் குடிக்க கூடாதா? எல்லாம் டீயும் கிடையாது ரெண்டு அப்பா. ரெண்டுமே தே கண்டெயின் த சேம் அமௌண்ட் ஆஃப் பாய்சன். இதெல்லாம் ஹியூமினிட்டி பாய்சன் பேரு. இப்போ உடனே கிடைக்காது, கொஞ்ச நாள் ஆகும் பண்றதுக்கு.
அதனால இந்த ரெண்டுமே இது பண்ணணும். அது வந்து நம்ம என்ன பண்றோம், பரவாயில்ல, அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அவர் பாடி, ஃபார் த டேஸ்ட் வி டேக் இட். வி நோ வெரி கிளியர்லி, வி நோ வெல் திஸ் ஒன். நம்ம உடம்புக்கு சிரமம் விடாமல் இருக்கணும்னாக்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு நான் மெயின்டைனிங் மை செல்ஃப் சொன்னேன்னாக்க இந்த காஃபி டீ எல்லாம் விட்டது ஒன்று. இன்னொன்று அதே மாதிரி கண்ணாபுரம் நச்சு பிச்சுன்னு சாப்பிட்ற கிடையாது. காலம்புரை 10:30 மணி 11 மணிக்கு சாப்பிட்டாச்சுனாக்க ராத்திரி 7:30 மணிக்கு சாப்பிட்றதான். நார்மலாக நடுவில் எதுவும் சாப்பிட்றது, ஏதாவது கோயில் பிரசாதம் வேற கழித்தால் வழி நம்ம தெரிஞ்சு சாப்பிட்றது இல்லை. அப்படியே சாப்பிட நேர்ந்துட்டானாக்க நாட்டில் பட்டி இருந்துருக்குது. ஏகாசி இதெல்லாம் பண்ணிடணும்னாக்க உடம்பு நல்லா இருக்கு. இப்போ நான் இன்ஃபேக்ட் ஐ நாட் டிபெண்ட் நம்பர் அதர்ஸ். என்னை பொறுத்த மட்டும் நான் ப்ராக்டிக்கலாக ஆஃபன். இப்போ அந்த மாதிரி இருக்கிறச்சு எனக்கு உடம்புக்கு வந்துனாக்க எனக்கு நானே ஒரு பர்டன். அது மட்டும் இல்லாமல் யாராவது என் மேலே அட்டன் பண்ணுறா பாருங்க, அவளுக்கு நான் ஒரு பர்டன் தானே, அதை அவாய்ட் பண்ணுறேன் இல்லையா? இதனுடைய லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதை அனுபவிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இல்லைன்னாக்கே தெரியாது. நானும் ஒரு காலத்தில் வெங்காயமெல்லாம் சாப்பிட்டுன்னு தான் இருந்தேன். இப்போ நான் சாப்பிட்றதில்லை. இப்போ சௌரியமாக இருக்குது. முன்னால் மூளை கண்ணா அப்படின்னா தான் போகும். இப்போ அப்படிலாம் இல்லை. அதனால சிலதெல்லாம் அது சொன்னால் தெரியாது. ஏன்னா யார் அதோட சுவையை அனுபவிச்சிருக்காளோ அவளை நம்ம சொன்னாக்க வேறு வேலை இல்லை, இந்த கிழாவது வேறு வழி இல்லை அது சொல்கிறது அப்படின்னு வச்சுருப்பாளே தவிர்த்து இதோட எஃபெக்ட் எல்லாம் அதான் தெரியும். அதுதான் பெனாட்ஷா சொன்ன மாதிரி நமக்கு எப்போ வந்து லைஃப் இருக்கோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அப்போ லைஃப் இல்லை. அதுதான் இந்த ரெண்டு கருவு போட்டிங்கனாக்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். அதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன். அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்துட்டு வந்து அவ்வளோதான். பொண்ணு மற்றொன்னா மாறிடுது சுவாமி. எஸ், அதாவது அடி வாயினா தான் நமக்கு தெரியுது. we learn only by trial and error. we learn things only by trial and error. எங்க எதுலையும் சரி, டிபார்ட்மெண்ட்லையும் சரி, இப்போ கோச்சஸில் எத்தனையோ இதெல்லாம் பார்க்குறாங்க, டெவலப்மெண்ட்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான். முதல்ல 1958, 59 கோச், இந்த ஸ்டீல் கோச் வாங்கினதுலேருந்து பண்ணதுலேருந்து ஆரம்பிச்சு அதில் ஒரு இதாக இன்னைக்கு இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 100-200 மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஏன்? ட்ரையல் அண்ட் எரர். அதனால நம்ம வந்து we learn only by that. அது அட்லீஸ்ட் you should stick on to it. இது நம்ம பாடி அட்லீஸ்ட் வைத்தியனுக்கு கொடுக்காம இருக்கலாம் இல்லையா? அங்கே போய் வைத்தியனுக்கு கொடுக்கறத விட பெரிய பிரச்சனை அங்கே போய் உட்காந்துருக்காம இருக்கும் ஒரு வியாதியஸ்தோட உட்காருது. அது பெரிய சிக்லினஸ் அது. சரிம்மா, படிச்சுக்கலாமா? சரிங்க. தயவு பண்ணி திருப்பி பாருங்க, சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஏன்னாக்க இப்ப இனிமே நம்ம ஆத்மா பத்தி தான் படிக்க போறோம். இந்த ஆத்மா பத்தி முழுக்க படிச்சுட்டோம்னாக்க அப்புறம் அடுத்த சாப்டர்ல இருந்து பரமாத்மா பத்தி படிக்க ஆரம்பிப்போம். அது ஆத்மா என்ன பண்ணுங்கிறத படிச்சுட்டு அப்புறம் பரமாத்மா பத்தி படிக்க ஆரம்பிப்போம். இது நல்லா தெரிஞ்சுனா தான் மேலே போச்சு நமக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால கொஞ்சம் அதை பண்ணுங்க. நல்ல இன்ட்ரெஸ்டாக கேட்குறேன். ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். அதனால நீங்கள் கொஞ்சம் பாருங்க. ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் திஸ். வாசம் தான், எத்தனையோ வேலைகள் இருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் பண்ணுங்க. இது நம்ம உடம்புக்காக இல்லை, நம்ம ஆத்மாவுக்காக. அதனால அதை பண்ணுங்க. வி கேன் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் உபயோகப்படுத்தலாம் எல்லாத்தையும். தேங்க்யூ.